ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே மூவியோடைய நேம் வந்து 999 கேர்ள்ஸ் ஆர் சேசிங் மீன் சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு வினோதமான சிஸ்டம் கிடைக்கும். அந்த சிஸ்டம் மூலிமா அவனை சுற்றி ஒரு வித்தியாசமான பவரால் அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து 1000க்கு 1 கம்மியாக கேர்ள்ஸ் வந்து அவனை சேஸ் பண்ணி வருவாங்க. அந்த 999 பொண்ணுங்களும் வந்து ஹீரோ எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி அவனை சேஸ் பண்ணி வர மாதிரியான ஒரு கதை தான். ரொம்ப நல்லா இருக்குது, நான் பார்த்து வரைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, சமத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ கதையோடைய ஆரம்பத்தில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு சில பொண்ணுங்க வந்து நம்ம கதையோட ஹீரோக்காக அடிச்சுக்கிறாங்க. அதில் ஒரு காடஸும் பார்த்தா ஹீரோ எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு வேற ஏதோ கல்யாணம் நடக்க போதான். ஸோ அந்த கல்யாணத்தை வந்து ஏற்றுக்க முடியாதனால அவங்க கூட என்கேஜ்மெண்ட் செய்யப்பட்ட அந்த பொண்ணை வந்து அவங்க என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்றாங்க. ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியன் பொண்ணும் எனக்கும் இந்த என்கேஜ்மெண்ட்ல எந்த விதமான இஷ்டமும் கிடையாது, அதனால இவங்க கண்டிப்பா அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நம்ம கதையோட ஹீரோ செங்ஃபங்னு சொல்லக்கூடியவன் அவளுக்கு வேணுன்றதுக்காக அவளும் கேட்கறான். தான் பார்த்தா பயங்கரமான கோஸ்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு கேட்கிறா செங்ஃபங் எனக்கு சொந்தம்ன்ற மாதிரி. அப்புறம் ஒரு அசாசியன் கேர்ள் ஸ்னைப்பர் வச்சுட்டு இருக்கிறவன் செங்ஃபங் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஸோ இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்தா அந்த அபிஷியலா என்கேஜ்மெண்ட் செய்யப்பட்ட அந்த பொண்ணு கடுப்பா வரான். ஏ காய்ஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னுடைய லின் ஃபேமிலி சார்பா எனக்கும் செங்ஃபங்குக்கும் அபிஷியலா வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு செரிமோனியில வந்து நீங்க எல்லாரும் இதை கெடுத்துட்டு இது நடக்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உடனே நீங்க எல்லாரும் என்னுடைய வீட்டை விட்டு கிளம்புங்க. நீங்க எப்படி இங்க வரலாம்? அதுக்கான ரீசன் செங்ஃபங் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆரம்பத்துல எங்களுக்கும் செங்ஃபங்க பிடிக்கிறதான், ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஈர்ப்பு வந்தது தெரியல. அதுவும் உண்மைதான், எனக்கான சிஸ்டமும் அப்டேட் ஆன பிறகு செங்ஃபங்க பிடிச்சிருக்குன்ற மாதிரி பண்ணுது. நீங்க சொல்ற இந்த கதையெல்லாம் என்னால நம்பிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க கூட்டமா நிறைய பொண்ணுங்க நம்ம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செங்ஃபங் எங்களுக்கு சொந்தம், அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க கியூ கட்டி நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பா சிங்கிளா இருக்கீங்கன்னா ரொம்ப வெறுப்பாவீங்க. இந்த அனிமே முழுமையா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ பார்த்தா அங்க இருந்து ஓடி வந்து மேகத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கிறது ஒன்னால இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டா பிளான் பண்ணல. அப்போ பார்த்து அந்த இடத்துக்கு இன்னொருத்தையும் வருவான். உண்மைதான், நீங்க நினைச்சது எல்லாமே சொதப்பலா தான் போச்சு. ஆனா நீங்க பண்ண வேலையால இப்போ மிஸ் லென்னே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க போல உங்களை. கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய விதமான பொட்டன்டியலை சேகரிக்கணும். அது மட்டும் இல்லாம சிஸ்டத்தை நீங்க கூல் டவுன் பண்ணி திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப கடினமா உழைச்சிட்டீங்க மை மாஸ்டர், அதனால உங்களுக்காக நான் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சார் நீங்க நைட் என்ன நடக்கும்னு தெரியும். அப்புறம் பார்த்து ஹீரோ கண்மூடிக்கிறான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? லாஸ்ட் நைட்ல எனக்கு வந்து அந்த சிஸ்டம் ரொம்ப கொடூரத்தனமா பெரிய சாபத்தையே கொடுத்துருச்சு. ஒரு கட்டத்துல நான் செத்து போயிருக்கேன். ஸோ ஹீரோக்கு பார்த்தா இப்போ சிஸ்டமும் இருக்கு. ஸோ அவன் கண்மூடிச்ச இடத்துல அவனுடைய வீடு பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. இப்போதான் அவனை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். என் பேரு தான் செங்ஃபங். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு ஆர்டினரியான பர்சனாக தான் இருந்தேன். ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய பணக்காரன், சூப்பரான லைஃப் அமைச்சிருக்கு. அதே மாதிரி சூப்பர் பவரும் என்கிட்ட இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த சிஸ்டத்துக்கு மட்டும் தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அப்போ பார்த்தா பக்கத்துல அங்க இருப்பா. குட் மார்னிங் மாஸ்டர், நேற்று நைட்டு கொடுத்த ரிவார்டு உங்களுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன், அது ஃபெயில் ஆயிடுச்சு, திரும்பி இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு கொடுக்கட்டா? ஹீரோ பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்ல, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அவன் நிறைய பொண்ணுங்கள் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அவனை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதிக மட்டும் இல்லாம அதிகபட்சமா ஹீரோவை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அதோடைய விளைவா தான் ஹீரோக்கு அப்போதுல இருந்து ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிட்டு ஹீரோ எந்தெந்த பொண்ணுகிட்ட எல்லாம் ரிஜெக்ட் ஆகி வாங்குறானோ அப்போ அந்த பொண்ணுக்கு மூலியமா ரிஜெக்ட் ஆகும் போது அவனுக்கு அந்த சிஸ்டத்தினாலேயே ஒரு ரிவார்டு கிடைக்கும். இதனால ஒவ்வொரு நைட்டும் இந்த சிஸ்டத்துக்குடியே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். என்ன இங்க நடக்குது? கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சா ரொம்ப கடுப்பாகுது. போற போக பார்த்தா இந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேனா? இந்த சிஸ்டம் பார்த்தா என்கிட்ட இருக்க எல்லா சத்தியம் உறிஞ்சிரும் போலயே. அப்ப அந்த சிஸ்டம் லேடி ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க, இங்க பாருப்பா, உனக்கான ஒரு ரெக்வஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த மிஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா உனக்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும். இதை மட்டும் பண்ணிட்டுனா இதுக்கப்புறம் நான் உனக்கு பெரிய தொல்லைலாம் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ற? தொல்லை கொடுக்க மாட்டேன்னா கண்டிப்பா தொல்லையே கொடுக்க மாட்டேன், கவலைப்படாத. அப்புறம் அந்த மிஷின்ல வரக்கூடிய எல்லா விதமான டீடைல்ஸும் இந்த பேப்பர்ல இருக்கு, படிச்சு பாரு. அப்புறம் பார்த்தா அதுல ஒரு பேப்பர்ல ஹீரோ படிச்சு பாக்குறான். இது லிங்க்விங்கா, லின் ஃபேமிலியோடைய பொண்ணா? அட கடவுளே, அடுத்ததான் நான் இவ்வளவு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுமா? இவ பார்க்கவே காடஸ் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவும் கண்டிப்பா இவகிட்டையும் பொண்ணை என்ன ரிஜெக்ட் பண்ணதான் போறேன், அதுல என்ன பிரச்சனை, அசால்ட்டா முடிச்சிட்டு வரும் பேர். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மிஷினை பார்க்கறதுக்காக ஹீரோ பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுன்னு போறான். ஏன்னா இப்போ நிறைய வந்து செல்வாக்கா இருந்தவன் அதே மாதிரி காஸ்டியூம்ல போனானா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருன்றதுனால பிடிக்கவே கூடாது, ரிஜெக்ட் ஆனாதான் நம்மளுடைய தொல்லை எல்லாம் தீர்ந்து நம்ம நிம்மதியா இருக்க முடியுன்றதுக்காக பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு போறான். சிஸ்டமும் சொல்லுது, என்ன தம்பி 999 தடவை இதே மெத்தட் பயன்படுத்தினேன், இதுலயும் அதே மாதிரி நடக்கும்னு நினைக்கிறியா? அப்பதான் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு வருவா. கரெக்டா ஹீரோ வந்த உடனே காலை பிடிச்சி போய் கெஞ்சுவா, இங்க பாருங்க லின்னு, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க காடஸ் மாதிரி, உங்களுக்காக நான் எதோ வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன், தயவு செஞ்சு என்னுடைய லவ் மட்டும்
ஏத்துக்கோங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவன் பார்த்தா காலை பிடிச்சி நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த அந்த பொண்ணு, என்னது இது, இவன் ஒரு பிச்சைக்காரனா, அது என்ன தொட்டுட்டு இருக்கான், இருந்தாலும் இவனை நான் இப்ப அசிங்கப்படுத்தணும்னா கரெக்டா இருக்காது. உண்மையா சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து இந்த பையனும் என்கிட்ட பேச மாட்டான், யாரும் என்ன தொடவும் மாட்டாங்க, இப்ப முறையே என்ன ஒரு பையன் தொட்டிருக்கான் அப்படின்னு போது அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றான். என் வாழ்க்கையெல்லாம் எனக்கு மேரேஜ் ஆகுமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி அவளுக்கு இப்ப ஹீரோ மேல ஃபீலிங் வந்துடும் பாருங்க. ஹீரோவும் போற போக்க பார்த்தா கண்டிப்பா அவளை என்ன வெறுத்து தான் பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேலை ஈஸியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க, அப்ப அவ பார்த்தா சரி உன்னை மேரேஜ் தானே பண்ணிக்கணும், நான் பண்ணிக்கிறேன். இது கேட்டு ஹீரோ ஒன்னும் புரியல. கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, ஆனா மிஷின்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அடுத்த ஸ்டெப்பா பெரிய தண்டனைக்கு உள்ளாக போறீங்கன்னு சொல்லிட்டு அது ஹீரோ கிட்ட சொன்ன உடனே ஹீரோ புலம்புறா, என்னடா இது இப்படி நடக்கும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ புலம்பிட்டு இருக்க மேகத்துல உட்காந்துன்னு இதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. எங்க பாருங்க மாஸ்டர், உங்களுக்காக அங்க நிறைய பொண்ணுங்க அடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி போய் அவங்க எல்லாரும் சமாளிக்க போறீங்க, அட போப்பா எனக்கு தூக்கம் வருது, நான் போயிட்டு பெட்ல படுக்க போறேன். அப்போ அந்த சிஸ்டம் வார்னிங் கொடுக்கும், என்னதான் இருந்தாலும் நீங்க இவங்க எல்லாரையும் பார்க்காம நீங்க இப்படி போறது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கோங்கன்ற மாதிரி அது வார்னிங் கொடுக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் குளிச்சிட்டு இருக்கான். அப்ப யோசிக்கிறான், எப்படி என்னுடைய மிஷின் ஃபெயில் ஆகும், வாய்ப்பே இல்லையே, இவன் மட்டும் வித்தியாசமானவன் நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி நடந்திருக்கு, ஆனா அடுத்த முறை அப்படி நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சோ அப்போ நான் பார்த்தா சிஸ்டம் இடையில போயிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு லேடிஸ் கிட்டையும் அந்த சிஸ்டத்தை பத்தின டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு, இங்க ஒரு பெரிய காம்படிஷன் நடக்க போது, அந்த காம்படிஷன்ல உங்கள யாரு என்னுடைய மாஸ்டரை பெரிய லெவல்ல சந்தோஷப்படுத்தி அவரை நீங்க லவ்ல இழுக்கிறீங்களோ அப்புறம் அவரு உங்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி காம்படிஷன் வைக்க ஹீரோக்கு பெரிய சதி வேலையை பண்ணி விட்டுட்டா. இதனால ஹீரோவை குளிச்சு முட்டிட்டு பெட்டுக்கு வந்து அங்க பார்த்தா அந்த மேஜ் பொண்ணு அங்க ரெடியா இருக்கான். வாங்க வாங்க, உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். இவளை பார்த்து ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு. சோ இதுக்கிடையிலே பார்த்தா அந்த கோஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவை தூக்குறான். எவ்வளவு தைரியம் என்னை ஏமாத்தி நீ இந்த இடத்த விட்டு போலாம் ட்ரை பண்ணுவேன். அப்போ அந்த அசாசினேஷன் ஸ்கில்ல வச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு வரா, அதான் அந்த ஸ்னைப்பர் பொண்ணு. ஏய் உங்களுக்கு எப்படி ஏன் இடம் தெரியும்? சோ அந்த காடஸ் அங்க வந்துட்டான். இதுதான் ஜெங் ஃபேங்கோடைய வீடா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, அளவு சொல்லாம வேணவா அப்படின்னு பாத்துட்டு இருப்பா. கதவு கிட்ட நின்று கதவு வெடிச்சு செதறம் பாருங்க. அப்ப அங்க பார்த்தா பெரிய சண்டையே நடக்கும் இவனுக்காக இவங்களுக்குள்ளேயே. ஹீரோ கடுப்புல இந்த குப்பை சிஸ்டம் என்னையே பழி வாங்கிடுச்சா, டாஸ்க்ல நான் வந்து ஃபெயில் ஆட்டன்றதுக்காக எவ்வளவு பெரிய தண்டனையெல்லாம் நம்ம கொடுக்குது, விட மாட்டேன், ஆனா இங்க இது என்ன கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்தா என்னால தப்பிக்க முடியாது போலயே. உடனே பார்த்தா ஹீரோ தன்னுடைய ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தி டக்குன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவான். சோ ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து பெட்ல படுக்கிறான். ஏமா ஃபெயிலியர் சிஸ்டம், தயவு செஞ்சு ஏட கூடமான வேலையெல்லாம் பண்ணி விட்டுறாத, இவ்வளவு அதிகமான பொண்ணுங்க இருக்கிற குரூப் எல்லாம் என்ன நோக்கி அமைச்சுன்னா நான் செத்துருவேன், என்னால அவங்கள சமாளிக்க முடியாது. சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ போனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வரும். ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா வந்து லீக் விங் கிட்ட இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா அவளே தான் கால் பண்ணிருக்கா. செங் ஃபேங், நீங்க ஃப்ரீ தானே, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் விளையாடலாமா. இதை கேட்ட ஹீரோ, இதுதான்டா உண்மையான லவ்ன்றது, மொத்தக மாதிரி கொடூரத்தனமா என்கிட்ட வந்து எதனா பேசுறா பாரு, உண்மையா நடந்துக்கிறா, அதுவும் அன்பா இருக்கா. பரவாயில்ல சிஸ்டம், ஒரு படியான ஒருத்தியாச்சும் எனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். பல பேரை என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் சில பேருக்கு என் மேல ரொம்ப அக்கறையா இருந்தாலும் இவ ஒருத்தி தான் ரொம்ப அமைதியா கரெக்டா இருக்கா. ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா மத்தவங்க எல்லாருமே சமாளிச்சுட்டு இவளை மட்டும் நான் கரெக்டா மெயின்டைன் பண்றேன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோடைய இடத்துலயே அந்த மேஜ் பொண்ணு அந்த கோஸ்ட் பொண்ணு கிட்ட பார்த்து, நீ வேஸ்டடி, உனக்கு பிடிக்க கூட தெரியல, அவன் பேர் ஓடிட்டேன், இப்போ நீங்க கூட தான் பிடிக்கிறதுக்கு வந்தீங்க, நீங்களும் தான் பிடிக்கல, உங்களை என்ன சொல்றது அப்படின்னு கடுப்புல இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண வர. அப்ப சிஸ்டம் வந்துடும். அந்த லேடி வந்துட்டு, எங்க பாருங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, பேட் நியூஸ் இருக்கு, ஆனா அதை ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கணும். பேட் நியூஸ் என்ன, அது வந்து உங்களுடைய இடத்த ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல எடுத்ததுனால செங் ஃபேங் அவளுடைய வலையில விழுந்துட்டான். அப்ப நல்ல விஷயம், நல்ல நியூஸ் என்னன்னா செங் ஃபேங்க பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்திலையும் மறைக்கவும் மாட்டான், இதுக்கப்புறம் மறையவும் மாட்டான். நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தினீங்கன்னா அவன் கண்டிப்பா அதை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, செங் ஃபேங்க உங்களை தவிர வேற யாராச்சும் வெளியில இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே வந்து செங் ஃபேங்க உங்களுடைய வலையில விழ வைக்க முடியாது. அதனால உங்களுக்கு டைம் அண்ட் ஷெட்யூல வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டைமிங்ல முயற்சி பண்ணுங்க. செங் ஃபேங்க அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ணி தோக்கடிச்சிங்கன்னா அப்புறமா வச்சு உங்களுக்காக அவன் அடிமையாவான்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிஸ்டமே உங்க எல்லாரையும் நான் ஆர்டர் படி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஆர்டர் படி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஏற்ற உடனே காடஸ் தான், ரெண்டாவது அந்த மேஜ், மூணாவது நம்ம கோஸ்ட் கண்ட்ரோலரு, நாலாவது நம்ம அசாசியன் ஸ்னைப்பர் பொண்ணு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான டைம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவ கிளம்ப. ஹீரோ பார்த்தா திரும்பியும் அதே பிச்சைக்காரன் வேஷம் போட்டு வந்திருக்கான். இவன் ஏன்டா இதை காமிக்கிறான்னா, ஏன்னா அவளுக்கு தான் அவன் பணக்காரன், அவனுக்குன்னு இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கிற விஷயம்லாம் தெரியாதல பெருசா. அதனால வந்து உடனே வந்து ஹீரோ அதே வேஷத்தை போட்டு வந்திருப்பான். சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா, இல்ல அடேங்கப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த லைஃப் இப்போ சூப்பரா இருக்கும் போலயே. சோ உடனே பார்த்தா அவ ஷாப்பிங் போனோன்னு கூட்டின்னு போறா. ஏன்னா அவனுடைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை மாத்தணுன்றதுக்காக புது ட்ரெஸ் வாங்க போறான். அப்புறம் ஹீரோவை அவ ஷாப்பிங் போகிறதுக்காக உள்ள கூட்டின்னு போலான்னு பார்த்தா அங்க இருக்கிற கார்டு வந்து பிச்சைக்காரன் எல்லாம் உள்ள அனுப்ப முடியாது, வெளியே இருக்க சொல்றான். இதை பார்த்த நம்ம என்ன அவன் ஒன்னும் பிச்சைக்காரன் கிடையாது அப்படின்னு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டின்னு போயிட்டான். அங்க போன பிறகு ஹீரோ கோடு சொல்ல போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கான். சோ அவளுக்கு அதை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பார்க்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்க, நீங்க இந்த வேல்யூபிளான கிஃப்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இருங்க, உங்களுடைய துணி ரொம்ப அழுக்காயிட்டு இருக்கு, என் மேல நீங்க தொட்டு இருந்ததுனால கவலைப்படாத, நானும் எனக்கு சேர்த்து வாங்கிக்கிறேன். நீ வேணா என்ன
செலக்ட் பண்றியா? கண்டிப்பா எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்பனை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை பத்தி. சோ அதை எடுத்து வந்து அவ போட்டு காமிப்பா பாருங்க. ஹீரோவை பார்த்து கேட்பா உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு. சோ அப்போன்னு பார்த்தா திடீர்னு அங்க ஒருத்தன் வருவான். டே பிச்சைக்காரா, எவ்வளவு தைரியம் தான் மிஸ் லின்னு கூடிய நீ க்ளோஸா இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள்லயே அவங்க கிட்ட இருக்க பணத்தையும் மொத்தமா கொள்ளையடிக்க ட்ரை பண்றியா? சாப்பிடறதுக்கு வழி இல்லாத எப்படி இவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணை வந்து உசார் பண்ண, அவளை விட்டு தள்ளி படம்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அங்க ஒருத்தன் அவனை அடிக்கிறதுக்காக வருவான். இதை பார்த்து நம்ம லின்னு வந்து எவ்வளவு தைரியம் தான் ஃபேங்கியை நீ அட்டாக் பண்ண அப்படின்னு அவளே குறுக்கால தடுக்கிறதுக்காக போவான். சோ அவனை தடுத்து நிறுத்துவான். நீ ஜோஹாய் தானே, எதுக்காக நீ இங்க வந்த, எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துல பண்ணிட்டு இருக்க? சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் யாருன்ற மாதிரி நம்ம லின்னை பார்த்து கேட்பான். அவளும் செங் ஃபேங் சொல்ல மறந்துட்டேன், இவன் ஒரு பணக்கார வீட்டு பையன், இவன் எப்பவுமே என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பான், ஆனா நான் பெருசா இவனை கண்டுக்க மாட்டேன், நீ என்ன வெறுக்கிறியா இதனால அப்படின்னு அவன் ஹீரோவை பார்த்து கேட்க. இதை பார்த்து அவன் ஜோயாயும் இங்க பாருங்க மிஸ் லின்னு என்னை பார்த்து கோவப்படாதீங்க, நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவெல்லாம் கிடையாது, நான் உங்க கூட சண்டை போட வரல, ஜஸ்ட் அந்த சின்ன பிச்சைக்காரன் பையன் கூட சண்டை போட தான் வந்தேன், அவன் சண்டை போட்டு எவ்வளவு ஒருத்தானன்றதை நிரூபிக்கிட்டோம், அவன் கொஞ்சம் விட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள பூந்து உங்களுடைய மொத்த சொத்து அப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் அபகரிக்க பார்ப்பான், அவனை நம்பாதீங்க. எது கேட்டீரோ அதை உன்னால நிரூபிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்கறான். ஆமாண்டா நீ சொல்றது உண்மைதான், ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குறான்னு தான் வந்தேன், ஆனா அதுக்கு நான் சும்மா குறைச்சி மதிப்பிட்டுறேன். சோ இதெல்லாம் பார்த்து நம்ம லின்னு வந்து எங்க பாரு சோஹாய், இவனுக்குள்ளேயும் கல்டிவேஷன் டெக்னிக்லாம் நல்லாவே இருக்கு, இவனும் ஒரு கல்டிவேட்டர் தான், இவனை நம்மள மாதிரி ஆர்டினரியான பையன் தான் அப்படின்னு அவன் சொல்லி சமாளிக்க பார்ப்பான். ஏன்னா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ இதை பார்த்துட்டு நீ என்னை பத்தி கவலைப்படாத, சில பேருக்கு நம்ம ரொம்ப பணக்காரா இருக்குன்றது திமிர்ல கொஞ்சம் பேசறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்கடான்ற மாதிரி ஹீரோவை பார்த்து அவன் கேட்க. சரி ஓகே, நான் ஒருத்தன்ற விஷயத்தை நிரூபிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் அவங்க கூட சண்டை போடட்டா? அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் நான் அவனோட இன்னசென்ட்டான பையன், ஆனா நீ என்னையே அட்டாக் பண்ணுவேன்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியல, ஒரு நல்ல பிளேஸா சூஸ் பண்ண நான் வரேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு சூப்பரா இதெல்லாம் பேசி டீல் பண்றான்ற மாதிரி வைக்கப்பட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பில்டிங் ஒரு டெரஸ்லயே வந்து சரியா இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட போறானுங்க. ரெண்டு பேருமே கல்டிவேட்டர் தான். அவன் ஜோஹாய்ன்றதுனால அவன் ஜோ ஃபேமிலியை சேர்ந்த சீக்ரெட் மெத்தட்ஸ் எல்லாமே இங்க பயன்படுத்துவான். ஆனா அவனுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாதுல. இப்போ கொடுக்க போறிய ஒரே ஒரு பஞ்சில நீ சாக போறடா இதுல, உன்னால இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது எங்கும். சரி ஓகேவா சண்டை போடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த அட்டாக் ஹீரோ கால் தூசி மாதிரி தூக்கி விசிறடிப்பான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க நடக்கிற சண்டை எல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோஹா யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் இவனுடைய பவர்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல, இவன் வந்து நம்ம மிஸ் லின்னு கூட நிக்கிறதுனால மட்டும்தான் ஒரு தைரியத்துல பேசுறான்னு நினைச்சா இவனுக்கும் நிறைய திறமைகளா இருக்கும் போலியே. ஹீரோ என்ன ஆச்சு முடிச்சிட்டு இருக்க, சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். இப்ப நான் இதை திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் சொல்லிட்டு ஹீரோ ஏகப்பட்ட ஸ்வாட அவனை நோக்கி அனுப்புவோம். இதை பார்த்த மிஸ் லின்னு வந்து பரவாயில்லையே, இவனுக்கு இந்த மாதிரியான டெக்னிக்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னை விட ரொம்ப சக்திசாலியா இருக்க மாதிரி என்னால உணர முடியுது அவனை அப்படின்னு ஹீரோவை பார்த்து யோசிப்பான். ஹீரோ அடிச்ச அடியில அவனுக்கு பயங்கரமான டேமேஜ். அப்போ நான் இதுக்கு முன்னாடி படிச்ச நாவல் எல்லாம் வர ஹீரோ மாதிரி தான் இவனும் இருக்கான், இவனுக்குள்ள அதிசயமான சில சக்திகளை மறைச்சு வச்சுட்டு இருக்கான் போலப்போ. அப்போ செங் ஃபேங்குக்கு எப்படி மற்ற பொண்ணுங்கள் எல்லாம் கூட கம்யூனிகேஷன் ஏற்பட்டிருக்கும், ஆனா என்ன இருந்தாலும் அவங்களை அடைய விட மாட்டேன் இவனை. அப்பாவை ஹீரோவுடைய கையை பிடிச்சி நம்மளுடைய ரேரான டேட்டுக்குள்ளெல்லாம் நிறைய இடர்பாடுகள் வரதான் செய்யும், நம்ம கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனவன் அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்பாங்கன்னு நினைக்கிறீங்க. வீட்டுக்கெல்லாம் போல ஹோட்டல் புக் பண்ணி ரூம்ல பார்த்தா அடுத்த கட்டமே அடுத்த எல்லையே போயிட்டாங்க. அவ பார்த்தா பன்னிகள் காஸ்டியும் போட்டு ரெடியா இருக்கேன். அந்த நாவல்ல எனக்கு சில பல விஷயம் ஞாபகம் இருக்கு, எப்படி எல்லாம் பண்ணி ஒரு ஹீரோயினா இருக்கிறேன்னா ஹீரோவை கரெக்ட் பண்றதுன்னு. ஹீரோ பதறான், மிஸ் லின்னு என்ன பண்ண போறீங்க? அவளுக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே செங் ஃபேங்க குஷிப்படுத்தணும், அவ்வளவுதான் அவளுடைய நோக்கம். அதனால அடுத்த கட்டமா அந்த களத்துல இறங்குவா. செங் ஃபேங் இல்ல மாஸ்டர், உங்களுக்கு என்ன பண்ணிவிட பண்ணணுமோ சொல்லுங்க, நான் அதை பண்றேன், கரெக்டா பண்ணிட்டேன். ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஒரு இன்னத்தட்டான பொண்ணு இப்படிலாம் பண்ணுவாளான்னு நான் எதிர்பார்க்கல. அடுத்த எல்லைக்கு அவ போக ஆரம்பிச்சா. இங்க வாங்க உங்களுக்கு சில பேர் ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட போவா. அப்பன்னு பார்த்தா கால் தடுக்கி ரெண்டு பேரும் பெட்ல வீந்துருவாங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஹீரோ லின்ன பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அப்பன்னு பார்த்தா அங்க போன் வரும். சொல்லுங்க எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு கேட்பான். இப்ப நான் என்ன பண்ணணும்? சோ அப்போ அவன் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை பக்கத்துல வந்திருக்கேன், என் நேபர் தான் கால் பண்றாங்க, நான் உடனடியே கிளம்பணும், சரி நான் அப்புறமா பார்க்கலாம், என்ன மன்னிச்சிடு செங் ஃபேங். இதை கேட்ட ஹீரோ பரவாயில்ல நீ போயிட்டு வா, கண்டிப்பா அடுத்த முறை வந்தா நான் இதெல்லாம் தடை இல்லாம பாத்துக்கிறேன். ஹீரோவும் சிஸ்டம் அளவு மீறி போகுது, ஆனா இந்த அளவுக்கு பண்ண நான் எதிர்பார்க்கல, பனிஷ்மெண்ட் லெவலே நல்லா இருக்கேன். அப்பன்னு பார்த்தா அந்த சிஸ்டமே அங்க வரும். அந்த லேடியோ ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ரொம்ப வெறுத்துட்டு பேசுற மாதிரி பேசினேன், இப்ப என்ன கதையா இருக்கு, இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன் தானே, தெரியாதனமா வந்து மாட்டினே தம்பியே. சோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லின்னுடைய கிளான் இருக்கிற இந்த வயசானவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க காலையிலேயே. அது என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பிச்சைக்காரனா இருக்காங்க, அந்த ஐடென்டிட்டியில இருக்கிறதுனால அவன் எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஃபேமஸான ரொம்ப பாரம்பரியமான ஒரு லின் ஃபேமிலி இருக்கிற ஒரு பொண்ணை வந்து அவன் மேரேஜ் பண்றதுக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணுவான். விடக்கூடாது, அவன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிங்க, இந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜ் நடக்கவே கூடாதுன்ற மாதிரி இவனோட பக்கம் அவங்க தீவிரமா முடிவு எடுக்கிறாங்க.
ஸோ இப்போ அந்த பெரியவங்க எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக ஹீரோவை என்ன பண்ணுறதுன்னு. ஸோ லின்னை ஒரு வழியாக திரும்ப வர வச்சுட்டாங்க அவங்க கால் பண்ணி. ஆனால் பிரச்சனை இப்போ ஹீரோக்கு பெருசாக ஆரம்பிச்சிருக்கேன். அவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு எடுக்கும் போது அப்போ அந்த இடத்துல எல்டராக இருந்தவர், கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் எப்படி நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்து ஒரு உயர்தர பொண்ணை வந்து அவன் இந்த மாதிரி பண்ணலாம், அதனால அவனை விடக்கூடாது. ஸோ அதனால அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இன்னொருத்தன் கிட்ட உடனடியே எங்க பாரு பப்ளிக் பிளேஸ்லயே அவனை எல்லாரும் முன்னாடியே கொன்னுடுங்க. ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் இன்னொரு முறை நம்ம லின் ஃபேமிலியை சேர்ந்த யாருக்கிட்டையும் எவனும் இந்த மாதிரியான விஷயத்தை திரும்ப பண்ணவே மாட்டான், பயம் வரும். அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு அவன் டெரர் பீஸ் மாதிரி அங்க பேசுறான். இதை கேட்டு அவனுங்க அடுத்த கட்டமா ஹீரோவை கொள்ள ரெடி ஆயிட்டானுங்க. ஸோ இப்போ ஹீரோவை காமிக்க சொங்கி போய் வந்துட்டு இருக்கான். பைத்தியக்கார சிஸ்டமே என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்க, கொஞ்சம் விட்டா இது வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். பிசிக்கலி நான் பெருசா ஸ்ட்ராங் இல்லை, இருந்தாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோ இப்பதான் யோசிக்கிறான், என்னடா இங்க நடக்குது. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் லின்னு கூட நல்லா பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டேன் நானு. இதனால என்ன கொல்ல இத்தனை பேர் வரானுங்க, இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கணிச்சிட்டான். அடுத்த கட்டமா பார்த்தா ஹீரோவை கொலை பண்ணாங்க, இன்னும் நிறைய பேர் வந்துட்டானுங்க. நினைச்சடா திரும்பியே வருவீங்கன்னு. ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, வாங்க ஒரு அடி அவங்க கதையெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு ஹீரோ உன பக்கம் அவனை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்த உடனே பொழந்து எடுக்கிறான் அவனுக்கு எல்லாரையும். யாரோட அவங்களை அனுப்பிச்சது சொல்லுங்கடா. இல்ல மிஸ் லின்னை வந்து நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால உன்னை லின் ஃபேமிலி சார்பாக தான் கொல்ல சொன்னாங்க. உன்ன மாதிரியான ஒரு பிச்சைக்காரன் அவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கொலை பண்ண சொன்னாங்க. இதை கேட்ட பயத்திலேயே அவன் அங்கேயே வாங்கிடுவான். ஹீரோவும் நினைச்சண்டா அப்போனா இதெல்லாம் விட்டு வைக்க கூடாது, அப்போதைக்கு அப்போ முடிச்சு விடணும். உடனே பார்த்த ஹீரோ அவனை தூக்கி விசிலடிப்பான் பாருங்க, போயிட்டு உன்னுடைய லின் ஃபேமிலி கிட்டே சொல்லு அவன் இங்க வந்துட்டான்னு. ஸோ ஹீரோ அங்க வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சுக்கினா அந்த எல்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. இவனே இங்க வருவான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நினைச்சதை இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா தான் இருக்கான். ஸோ அதனால இவனை இதே இடத்துல கொண்டுடுவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து ஹீரோவை கொள்ள ட்ரை பண்ண போறாங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, ஒரே புகை மூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க இன்னும் பார்த்தா அங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண அவங்க வந்திருக்காங்க. எவ்வளவு தெரியும் எங்க செங்ஃபேங்கை நீங்க அடிக்கிறதுக்கு வருவீங்க, உங்களை நாங்க எதிர்ப்போம், அவங்களுக்காக நான் உயிரியா கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இப்போ அந்த எல்டர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்க. அந்த எல்டர்ஸ் சும்மா சொல்ல முடியாது, அவங்க சுவாடு கலையில ரொம்ப கை திறந்தவர்களா இருக்கிறதுனால சூப்பரா சண்டை போறாங்க. ஸோ அப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான ஸ்கில் எல்லாத்தையுமே தரமான முறையில வளர்த்துக்குன்னு அட்டாக் பண்ண போறாங்க. இதை பார்த்து ஹீரோ, ஏன்பா நீங்களே என்ன பண்றீங்க செங்ஃபேங், ஃபைனலி நீங்க வந்துட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை பத்தில பேசாம திரும்பியும் கொஞ்சம் ஆரம்பிக்குதுங்க. நீ கவலைப்படாத, நீ வருத்தப்பட்டு எனக்கும் மனசு வலிக்கும். நாங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கான ரீசனே வந்து லிங்கையும் காப்பாத்துறதுக்காக தான். இதை பார்த்து ஹீரோ, இந்த கதைலாம் விடாதீங்க, எதுக்கு வந்தீங்கன்ற ரீசன் நான் சொல்லுங்க. உண்மையாதான் செங்ஃபேங், அப்போ நம்ம ஸ்னைப்பர் போன வளரிடுவா, நம்ம லிங்குங்க வந்து காப்பாற்றணும்னா கண்டிப்பாக செங்ஃபேங்கை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. அதனால தான் இது வேலையை பார்க்க சொன்னாங்க. ஏன்டே வளர வைக்கிறதெல்லாம். ஹீரோவும் பரவாயில்ல, சரியான டைமில் எனக்கு உதவி பண்ண வந்துட்டாங்க, எனக்குன்னு ஒரு இறம் லைஃப் சூப்பராக அமைய போகுது. ஆனால் முன்ன மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அது மட்டும் போதும் நமக்கு. பாவம் நம்ம காடஸ் தான் அங்கே பாதுகாப்பு ஷீல்டெல்லாம் போட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. டே எவனா வச்சு வந்து காப்பாற்றுங்கடா, யாரா இவனுங்க உதவி பண்ணுங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ, கவலைப்படாத, உனக்காக உதவி பண்ணதான் நான் இருக்கேனே, நீ அவங்கள விடாத, பனிஷ்மெண்ட் கொடு, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவ கரெக்ட் பண்ணி நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா ஹீரோ கிட்ட. ஸோ இன்னொரு பக்கம் மொத்த பொண்ணுங்களும் அடுத்த கட்டமா ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் பேசி நல்லா பழகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பிளான் அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த எல்டர்ஸோடைய ஒரு வயசான பாட்டியும் கேட்பாங்க, டேய் நீ தானே அந்த செங்ஃபேங்க, நீ ஏதோ ஒரு சீட் பண்ணி தான்டா என்னுடைய லிங்க்விங்க அடையணும்னு பாக்குற, எங்க பாத்தியா உன்னை சுத்தி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அப்படி இருக்கும்போது ஏன்டா அவளை நீ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ண, அப்பனா இதுல இருந்தே தெரியலையா நீ அவளை ஏமாத்திட்டு இருக்க. எங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் லிங்கிங்க பொறுத்த வரைக்கும் அவளுடைய சம்மதத்தோட தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால நீங்க என்னதான் அவளுடைய ஃபேமிலியில இருந்தாலும் உங்களுக்கு தலையிற உரிமை அதுல கிடையாது. அவளுக்கு பிடிச்சவ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ஆசைப்படுறான். என்ன காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சும்மா என்ன 90ஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒன்றும் எங்க ஆளுங்க நாங்க கிடையாது, நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை பார்த்து அந்த கிழவி இன்னொரு எல்டர் கிட்ட, இங்க பாருங்க இந்த பையனுக்கு வந்து லின் ஃபேமிலியோடைய எல்லா விதமான பேக்ரவுண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த வயசானவரை யோசிக்கிறாரு, உண்மைதான் நம்மளுடைய ஹையஸ்டான சக்திகளை கொண்டு அவனை அடக்கிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அது எல்லாத்தையுமே அவன் நியூட்ரலைஸ் பண்ணிட்டான் அந்த அட்டாக்கை. இப்போது நிலைமையில நம்ம அவனால தோக்கடிக்கப்பட்டிருக்கோன்னு தான் தெரியுது. நம்ம பொண்ணுங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் சேர்ந்து, என்னப்பா பெருசுங்க ரெண்டு திரும்பி எதனா பிளான் பண்ணுதுங்களா, கொஞ்சம் ரொம்ப தொங்க போட்டுங்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியலையே, வெயிட் பண்ணி பார்ப்போம், செங்ஃபெங் மட்டும் எதனா இடையூறு கொடுத்தானா காலி பண்றோமா, இல்ல செங்ஃபெங் இவங்களை கொல்லணும் தான் சொல்லிட்டானே, போங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ஐடியா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த லீ ஃபேமிலியோடைய பிரதானமான முக்கிய எல்டர் அங்க வருவாரு. அவர் வந்த உடனே அசால்ட்டா சோட வச்சு தடுத்துருவாரு. கண்டிப்பா செங்ஃபெங் கிட்ட இருந்து நாங்க
நாங்க லீய மீட்டே தீருவோம், உங்களால அவங்கள அடையவே முடியாது, நீங்க எல்லாரும் கிளம்புறதுனா கிளம்புங்க, ஆனா இந்த செங்க மட்டும் இதே இடத்துல விட்டுட்டு போயிடுங்க, அவன் ஒன்னும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, அவனை நாங்க நிறைய சோதிக்கணும். இதை பார்த்து ஹீரோ, அப்ப நீங்க லின்னோடைய ஃபேமிலியை சேர்ந்த முக்கியமான கிராண்ட் ஃபாதரா, ஒழுங்கா அவளை வெளியே எட்டுனுவாங்க, அவ இல்லாம நான் இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றேன். உங்களுக்கு வார்னிங் மட்டும் தான் கொடுப்பேன், இன்னொரு முறையில சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அவளை சுதந்திரமா விடுங்க, இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு இவங்களுக்கு கீழே வேலை செய்ய வந்த அந்த இன்சார்ஜ் ஆளு அங்க வருவான். இது கொஞ்சம் கூட சரியில்லை, லின் ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய சொத்துக்களும் எவ்வளவு பெரிய பிசினஸும் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நீ அபகரிக்க என்னால அனுமதிக்க முடியாது, நீ மட்டும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா லின் ஃபேமிலியோடைய எல்லா விதமான பிசினஸையும் உன் கைகளை போட்டுக்கின்னு தப்பான விஷயத்துக்காக அதை பயன்படுத்துவேன். இந்த விஷயத்த கேட்டு அந்த எல்டர்ஸே ஷாக் ஆவாங்க. ஸோ இப்படிலாம் கூட இவனால பண்ண முடியுமான்னு. எங்க பாருங்க, உங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற முக்கியமான பெரியவங்க எல்லாருமே வரவேங்க, அவங்க கிட்ட நான் பேசி முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அந்த ஹீரோ சொல்றான். அப்ப அந்த எல்டரும், உன்னாலலாம் எங்களுடைய ஆன்சிஸ்டர் இப்போதைக்கு பார்க்க முடியாது, அதனால இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் உனக்கு பெரிய லெவலில் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் வான் பண்றாரு. ஆனா ஹீரோவும் இன்னைக்கு பார்க்காம கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றான். ஸோ எவ்வளவு தேர் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எல்டர் பார்த்தா உடனே வானத்துல இருந்து பெரிய சோட ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண அனுப்புவாரு. இதை பார்த்த மொத்த பொண்ணுங்களும் அங்க பயப்படுதுங்க. அட கடவுளே, நம்ம கதை முடிஞ்சது, இன்னைக்கு நமக்கு சாவி இங்க தான், இப்ப நம்ம என்ன பண்றது, இந்த நாங்க சாக விரும்பல. சோ இதை பார்த்து அந்த மேட்ச் அந்த இடத்த விட்டு ஓடிலாம் ட்ரை பண்ணுவான். அப்பன்னு பார்த்தா ஹீரோ அந்த ஒரு அட்டாக்கை தானே முன் வந்து தடுத்துனதுக்காக போவான். ஹீரோ பார்த்தா அங்க கிட்ட போயிட்டு அந்த ஸ்வாட அப்படியே தன்னுடைய சக்தியால அப்படியே சின்னதாக்கிடுவான். அதோடைய முடிவுல அந்த வயசானவரையும் அந்த இடத்த தோக்கடிச்சிருவான் ஹீரோ. எப்படி நீ மோட்டல் உலகத்தை சேர்ந்தவன்டா, உனக்கு எப்படி இந்த கல்டிவேஷன்லாம் சின்ன லெவல்ல பண்ணியும் இந்த அளவுக்கு ஸ்வாடை இப்படி எடுக்க முடியுது, என்னால இதை நம்பவே முடியல, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா இதுக்காக, யாரு நீ, அதெல்லாம் இப்போதைக்கு உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆனா கண்டிப்பா நான் என்னுடைய லீய கண்டுபிடிச்ச பிறகு நான் உங்ககிட்ட இதை சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய மெமரிஸ்ல இருக்க எல்லா விதமான விஷயத்தையும் ஹீரோ கேதர் பண்ணி எடுக்கிறான். ஸோ அப்போ பார்த்தா நம்ம லீன்னு வந்து சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது அவன் இவனுங்களுடைய மூதாதையர்களால கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு ஃபேரி லேண்ட்ல இருந்து வந்த பொண்ணா இருக்கிறா, இவளுக்குள்ள நிறைய விதமான சக்திகளும் இருக்கு, அது மட்டும் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காலே, இவளுக்கு ஒரு பெரிய பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு, இவளுடைய இந்த சக்திகள் எல்லாத்தையும் முழுமையா வந்து அவ கட்டுப்பாட்டுல வச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்தானா ஒரு ஃபேரியா மாறுவா. இதனால வந்து இவனுங்களுடைய ஃபேமிலிக்காக பெரிய நல்லதுகள் இதுக்கப்புறம் நடக்கும்ன்றதுக்காக அவளை அதே இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த ஒரு நல்லது என்னடானா எலெக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லிக்விடு உருவாக்கத்துல இந்த ஃபேரிஸே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பிரதானமான உதவி இவங்க பண்றதுனால தான் இவனுங்க அரெஸ்ட் பண்ணி இப்படி வச்சிருக்காங்க. இதனுடைய முடிவுல வந்து அவ தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சுக்கின்னு ரொம்ப கடுப்பாகிறான். ஏண்டா உங்க சுயநலத்துக்காக எப்போ நீங்க அவளை இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம், பாவண்டா அந்த பொண்ணு, எங்க பாரு நாங்க எல்லாரும் இம்மோர்டல்லஸா எங்களுடைய ஃபேமிலியில இருக்கணுன்றதுக்காக நாங்க இதை பண்ணோம், நீ எல்லாம் நினைச்சா அதை மாற்ற முடியாது, ஏன்னா நீ ஒரு மோர்டல், இது எல்லாமே நீங்க சுயநலத்துக்காக தானே பண்ணிருக்கீங்க, பெரிய முட்டாள்களா, உங்க மூதாதையர் மட்டும் இல்ல நீயும் முட்டாள் தான் அவனுக்கு கூட சேர்ந்து, ஆனா உங்களை மாதிரி நான் ஒன்னும் சுயநலவாதி கிடையாது, அவளை பிடிச்சிருக்கு எனக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வயசானவன் ஹீரோவுடைய ஆராவை பார்த்து பயப்படுறான், என்ன இந்த பையனுக்கு இவ்வளோ கோவம் வருதுனால இவ்வளோ அதிகப்படியான பவர் என்னால் உணர முடியுது. ஸோ மற்ற கேர்ள்ஸ் கிட்ட ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கப்பா எனக்கு தெரியும் இப்போ லின் எங்கே இருக்கான்னு, நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா என் கூட வரலாம், ஆனால் நான் போகக்கூடிய இடம் ரொம்ப ஆபத்தாக இருக்க போது உங்கள் ஃபேமிலிக்குள்ள, அதனால நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து இருக்கும், நீங்கள் முதல்ல வரத்துக்கு ஓகே வேண்ட மாதிரி ஹீரோ அவங்கள பார்த்து கேட்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து எல்லாரும் கொஞ்சம் தயங்கினா தான் முடிவு எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோக்காக அவங்க துணையார் போன்றதுனால உள்ளே போக போகிறாங்க. ஸோ போகிற வேலை எந்த மாதிரியான ஆபத்துலாம் இருக்குன்றது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அப்புறம் அவங்க உள்ளே போக அந்த மேஜ் வந்து என்னப்பா உள்ள போனதுல இருந்து ஒரு ட்ராப் கூட இல்ல, ஒருத்தனையும் பெருசா காண முடியல, இவ்வளவு திறந்த வெளியே வச்சிருப்பானுங்க, கேட்டுக்கு வாட்ச்மேன் கூட போடாம இருக்கானுங்க. ஹீரோவும் இதெல்லாம் கண்டுக்காம அங்க இருக்க இடத்த சுத்தி காமிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கடந்து போற பாதை பார்த்தா மூங்கில் காடாட்டம் இருக்கு. அந்த காடு வந்து ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய காடா இருக்கிறதுனால ஹீரோவும் எல்லாரும் ஒன் பை ஒன்னா கரெக்டா வாங்கப்பா, குழம்பி மாறி போயிட போறீங்க, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்து அந்த எல்டர்ஸை பார்க்கும் போது தெரியுது எவ்வளவு இன்டெலிஜென்ட்டான பவர்ஃபுல்லான ஆளுங்கன்றது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏகப்பட்ட குழப்பமான டிராப்ஸையும் வச்சிருப்பானுங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போக அப்ப பார்த்தா கரெக்டா அங்க லின்னு வந்துருவா. ஹே செங்கு ஒன்னு ஒரு வழியா பார்த்துன்னு சொல்லிட்டு வந்தோடனே ஹேக் பண்ணுவா. என்னடா இது அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டானு சொல்லிட்டு பெரிய ஷாக்கா இருக்கும் நமக்கு. அவ பார்த்தா வந்த உடனே ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா என்னெல்லாம் நீ கண்டுபிடிக்க இவ்வளவு தூரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா எனக்கு சந்தோஷம் இதுல, என்ன அடுத்த கட்டம் போலாமா இங்கேயே, இல்ல இந்த இடம் அதுல தகுந்தது கிடையாது, இங்க நான் உன்னை தேடிதான் வந்தேன், அப்படியா சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க பேச. ஆனா இதை பார்த்து ஹீரோ ஒரு நிமிஷம் ஏதோ வித்தியாசமா எனக்கு தோணுது, எனக்கு நல்லா தெரியும் லின்னு கிட்ட அவளுடைய இடது பக்கம் இருக்கிற அந்த செஸ்ட் கிட்ட இந்த மாதிரி மச்சம் இருந்து நான் பார்க்கவே இல்லையே, என்னமோ தெரியல, உண்மையை சொல்லுங்க யார் என்ன ஏமாத்துறீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க. ஏன்பா நீ இப்படி பேசிட்டு இருக்க, நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜ் அப்படியே உருமாறுவா பாருங்க. என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் புரியல, அந்த மேஜுக்கும் புரியல. அப்போதான் அங்க லின் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனே வந்து அந்த இடத்துல வந்திருப்பான். இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையில வந்து இப்படியாப்பட்ட இடத்துல வந்து மாட்டிக்கினல, உனக்காக தான் நான் இப்படியாப்பட்ட ட்ராப்பையை செட் பண்ணியிருக்கேன், ஆனா என்ன பாவம் பண்ணிருக்க தெரியுமா, உனக்கு ரொமான்ஸ் பண்ணவே தெரியல, இந்த பொண்ணுங்களை வச்சுட்டு ஜாலியா ஃபேமிலியை ரன் பண்ணி என்ஜாய் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு இன்னொரு பொண்ணை
தேடி வந்துட்டு இருக்கீங்க. டேய், நீ தான் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பண்ண வச்சியா? உனக்கு என்ன வேணும்? நீயும் லின் ஃபேமிலி சேர்ந்தவங்களா? ஆக்சுவலி அவனும் வந்து லின் ஃபேமிலியோட ஆன்சிஸ்டர்ல ஒருத்தன். ஹோலி ஒயிட் லோட்டஸ் பாடியை அடையே நாங்க எந்த எல்லைக்கும் போவோம். எதுக்காக கூடிய அழகான பொண்ணுங்களை வச்சுட்டு தேவையில்லாம எங்க லிங்க் இங்க தேர்ந்தெடுத்து அவளை நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவளை நீ தேடியே வரக்கூடாது. அதுக்கு தான் உனக்கு நான் இப்படியாப்பட்ட விஷயங்களை ஏற்பாடு பண்றேன். என்னடா சொல்ற? அதெல்லாம் நடக்காதுடா. அப்ப நடக்காதுன்னா நீ இதே இடத்துல மார்ட்டின் தவி உன்னுடைய ஆட்களோடய சேர்ந்து உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, அந்த ஹோலி ஒயிட் லோட்டஸ் பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனாலதான் லிங்க் விங் எங்களுக்கு தேவை. அவளுடைய உடம்பு மூலியமா எங்களுக்கு தேவையான எல்லா விதமான பவர்ஸையும் நாங்க எடுத்துப்போம். அதுக்காக எங்களால முடிஞ்ச என்ன வேணாலும் நாங்க லின்னுக்காக பண்ண தயாரா இருக்கீங்க. ஆனா அவளை இழக்க மட்டும் விட மாட்டோம். இதை கட்டுட்டு என் முன்னாடியே இப்படிதான் பேசுவீங்களா? விட மாட்டேன் நான் சொல்லிட்டு கொண்டுலான்னு சொல்லிட்டு கிட்ட போவான். உன்னால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னை என்னால ஈஸியா இந்த இடத்துல மாட்ட வைக்க முடியும். ஆனா உன்னால என்ன அடிக்க கூட முடியாது. கண்டிப்பா இந்த ஃபேரிலேண்ட்குள்ள கால் எடுத்து வச்சு எவன இருந்தாலும் அவனால இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே போனது கிடையாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே திரும்ப மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு சண்டை போடுவான் பாருங்க. அடிச்சு அடியில் அவன் அந்த இடத்துல காணாம போயிடுவான். ஸோ ஹீரோ போய் யோசிப்பான், இந்த சிஸ்டத்தை வச்சு இப்படியாப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்றான். ஒரு கட்டத்தில் இது எல்லாமே ஃபெயில் ஆகி எனக்கு எதிராக மாறிடுச்சுன்னா அப்பதான் பார்த்தா அந்த ஸ்னைப்பர் பொண்ணு அவனுடைய கண்ட்ரோல்ல மாறி இப்போ ஹீரோக்கு எதிராகவே சண்டை போட வச்சிருவான். இந்த பொண்ணுங்களை கூடயே நீ இந்த இதில் சண்டை போட்டு மாட்டின்னு தவி இதை தாண்டி உன்னால திரும்ப எங்கேயுமே வர முடியுது. அவன் சொன்னது மாதிரியே பார்த்தா அவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால சுயநினைவு இல்லாம ஹீரோவை பார்த்து கண்ணப்பின்னா அட்டாக் பண்றான். கூட இருக்கிற மேஜ் பொண்ணும் தாங்கிட்ட இருக்கிற பேரியரை பயன்படுத்தி ஹீரோக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பான். ஆனா டக்குன்னு அந்த மேஜ் பண்ணி அட்டாக் பண்ண அவ கிட்ட வர ஹீரோ உடனே அதை தடுத்துட்டு ஏய் என்னமா பண்ணிட்டு இருக்க, நிறுத்துமா, உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் வந்து அவ வெறியா துடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அந்த பைத்துக்கார பைய இவளை என்னடா பண்ணி வச்சுட்டு போயிட்டான்னு தெரியல, எப்படி இவளை மாத்துது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய சேர்த்ததுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ரோப் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கேஜெட்டை பயன்படுத்துவான். அதை பயன்படுத்தின அடுத்த செகண்டே பார்த்தா அவளை சுத்தி அது கயிறு மாதிரி வேலை செஞ்சு அவளை பிடிச்சிரும். அவளால் அசையவே முடியாது. இந்த நிலைமையை பார்த்து ஹீரோ டே என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மேஜ் பொண்ணுக்கு என்னடா இப்போ பண்ண போறான்றது சுத்தமா புரியல. அவ கண்ணு முன்னாடியே பார்த்தா ஹீரோ தன்னுடைய கையில இருக்கிற ரத்தத்தை வந்து அவளுடைய வாயில கொடுப்பான். இப்பதான் மேஜ் பொண்ணுக்கு புரியுது, ஓஹோ இவ எதுக்காக இப்படி அட்டாக் பண்ணனா இன்னொருத்தனுடைய கண்ட்ரோல் இருந்தனால தானா. ஸோ இதுக்கப்புறம் அவ சுயநனுக்கு வந்துடும். அந்த பிளட் சாப்பிட்டோன்னு என்னப்பா ஆச்சு ஒன்னும் புரியல, கவலைப்படாத, நீ சின்ன ஒரு ட்ராப்ல மாட்டிக்கின, நான் தான் உன்னை காப்பாத்தினேன், நீ ஏன் கூடியாரு, கண்டிப்பா யாருக்கிட்டையும் நீ கண்ட்ரோல் ஆக மாட்டேன். இதை பார்த்த பக்கத்துல இந்த மேஜ் அடக்கடலை இந்த வாய்ப்பு நம்ம கிடைக்காம போச்சு, நம்மளும் இந்த மாதிரி மயக்க போட்டு வேற விதமா பண்ணிருக்கலாம். அப்ப பார்த்தா அந்த ஏஞ்சல் பொண்ணு அவ பங்கு உன்னை பக்கம் அட்டாக் பண்ண வரா ஹீரோவை. ஸோ அவ அட்டாக் பண்ண வரான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அதே மாதிரியான ஒரு சின்ன கயிறை பயன்படுத்தி அவளை பிடிச்சிருவான். இதனால அவளாலையும் அசைய முடியாம அப்படியே கீழே விழுந்துருவா பாருங்க. ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவளுடைய வாயில கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்துருவான். அப்புறம் அவன் திரும்பி பழைய மாதிரி மாறிடுவா. என்னதான் இங்க நடக்குது ஒன்றும் புரியல. அதுவா இங்க லீ ஃபேமிலி சேர்ந்த ஒரு ஆன்சிஸ்டரோடைய ஸ்பெல்லில் நீ மாட்டிக்கின, அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணி என்னை அட்டாக் பண்ண வச்சான். ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க இருந்து கிளம்பத்துக்கு முன்னாடி யோசிக்கிறான், என்னடா இங்க நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ட்ரிக்கியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கானுங்க, ரொம்ப மோசமாகும் போலியே இன்னும் போக போக. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு அங்கே வருவான். அவளுமே ஹீரோ கிட்ட புலம்பிட்டு வருவான், எங்க பாரு செங்ஃபேங் என்னை காப்பாத்து, நான் இன்னும் முழுசா கண்ட்ரோல் ஆகலை, நீ எனக்கு உதவி பண்ணி நான் திரும்பி மீட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோ கிட்ட கேட்குறான். ஹீரோவை யோசிக்கிறான், பரவாயில்ல இவன் முழுசா வந்து மாறல, அதுக்கான ரீசன் இவ கூட இருக்கிற கோஸ்ட் எல்லாம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ஹீரோ வேற வழி இல்லாமல் தான் கையில் இருக்கிற ரத்தத்தை அவளுக்கும் கொடுப்பான். இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இவனை பக்கம் பார்த்த போய் ஏஞ்சலோ பார்ப்பான். ஹீரோவே ஒரு இடத்துல ஏன்டி எவ்வளோ நேரம் உரிவே நீண்ட வேம்பையரான்னு சொல்லிட்டு கேட்பான். அப்பதான் பார்த்தா டேய் இங்க என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன், ஆளாளுக்கு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை அழிக்கிறத விட்டு என்னடி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தா திரும்பி அவன் வந்துருவான். எவ்வளவு தைரியம் தான் நான் அட்டாக் பண்ண சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணா நீங்க எல்லாரும் அவங்க கூட போய் ஜோடி சேர்ந்துட்டு இருப்பீங்க, இங்க அதையும் அவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன், அவனை கொல்லணும் அதுதான் உங்களுடைய வேலையை, எவ்வளவு தைரியம் தான் எங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன். செங்ஃபேங் என்னுடைய உயிருக்கும் உயிரான செங்ஃபேங்க, எதுவும் நாங்க பண்ண மாட்டோம்டா, எப்பவுமே உன்னை தான்டா கொல்ல போறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மேஜ் பொண்ணு உன பக்கம் வீராப்பா சொல்லிட்டு இருக்கா. அதனால அவ தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அவனை தூக்கி அடிப்பா பாருங்க. என்னடா இது பவர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆடி போய் படுத்துருவான். ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆவா, என்னடா இவன் ஜஸ்ட் இவ பயன்படுத்தின அதிகப்படியான ஃபயர் மேஜிக்கே வந்து இப்படி வசந்து போய் படுத்துட்டான். அப்ப ஜஸ்ட் இவன் ஒரு சைடு கேரக்டர் தானே. ஸோ அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த ஆன்மா வெளியே போகும். நான் நினைச்சதை விட இந்த செங்ஃபேங் ரொம்ப பலசாலியா தான் இருக்கான், கூட இருக்கவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இருந்தாலும் இவனை வந்து நம்ம லின் குயிங் கிட்ட அடிய விடக்கூடாது, இவன் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. நான் இன்னொரு உடம்பு தேடி போனேன்னா கண்டிப்பா என்னுடைய சக்தி எனக்கு திரும்ப வந்துடும், இவனை இன்னமும் என்னால பழி வாங்க முடியும். ஸோ அப்போ அவன் பறந்துட்டே சொல்லுவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஃபேரிலேண்டுக்கு போயிடுவேன், அங்கே போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு மெடிக்கல் பாத் கிடைக்கும், ஸோ உடனே எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சிடும். ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன இவன் ஆன்மாவா போயிட்டு இருக்கான், யார்கிட்ட பேசின்னு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம உண்மையான லிங்க்விங்க காமிப்பாங்க. ஸோ அவன் பார்த்தா பாத்தப்ல குளிச்சுட்டு இருப்பான், அதாவது ஹாட் ஸ்ப்ரிங்ல தான். அங்கே பக்கத்துலேயே ஒரு லேடியும் இருப்பாங்க. என்னம்மா செங்ஃபேங் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க போல, ஆனால் கவலைப்படாத, உன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே அவனுக்கு பயங்கரமான டார்ச்சர் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரியான இடத்துல அவன் இன்னும் நிறைய பொண்ணுங்களோட வந்தானா எப்படி இருக்க யோசிச்சு போறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, அவன் இங்க வந்தா மட்டும் போதும். கண்டிப்பா சொல்றேன், நேற்றுக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சி அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பான், உன்னெல்லாம் தேடி வந்திருக்க மாட்டான்.
ஆனா என்ன இருந்தாலும் என்ன முறையா தொட்டது அந்த ஒரு பையன் மட்டும்தான். அதனாலதான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை மாதிரி நல்ல கேரக்டர் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை யாருமே. அதனால அவன் விட முடியாது. அவன் எனக்கு வேணும். என்ன பேசிட்டு இருக்க? உன்கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய வேல்யூபிளான விஷயம் தெரியுமா? அதை நீ நம்மளுடைய லீவ் ஃபேமிலிக்காக நீ பயன்படுத்தணும். அதுதான் வழக்கமான விஷயமா இங்க பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ தேவையில்லாம அதை வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு வெளியில போற? உனக்கு இருக்கிற சாபத்தை போக்கணும்னா கண்டிப்பா நீ இதயத்துல இருந்தா மட்டும்தான் உன்னால அதை போக்க முடியும். அதனால புரிஞ்சுக்கோ சரியா? இங்க இருக்கிற ஆன்சிஸ்டர் எல்லாருமே அதுக்கு பெரிய லெவலில் உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவ பிளேட்டையை அப்படியே மாத்தி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இங்க இருக்கிற எல்லாருமே உன்கிட்ட இருக்கிற சக்தியை பெறத்துக்காக தான் உனக்கு கூடவே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சாபத்தை தான் உனக்கு போட்டு இதே இடத்துல வச்சிருக்காங்க. நீ வெளியே போக கூடாதுன்றதுக்காக. பாவனி உனக்கு பெருசா தெரியாது. நீ ஒன்னும் அந்த ஒயிட் லோட்டஸ் டைன் கிடையாது. உன்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க ஒன்னும் இம்மோர்டல்ஸ் கூட ஃபைட் போறதுல ஒன்னும் இன்வால்வ் ஆன ஆளுங்க கிடையாது. அவங்க 2 பேரையுமே இந்த ஃபேமிலி தான் கொன்னாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படி பண்ண பிறகுதான் ஃபேரிலேண்ட் ஆக்கிரமிக்க முடியும்ன்றதுனால அதுக்கப்புறம் தான் லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க உன்னை டச் பண்ணி உன்னை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னை ஒரு மேஜிக்கல் வெப்பனை அவங்க பயன்படுத்தவும் ரெடியா இருப்பாங்க. பாத்துக்கோ. அப்பனா நீங்க சொல்றதுபடி லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன தத்தெடுத்தாங்களேங்க ஜஸ்ட் என்னுடைய ஒயிட் லோட்டஸ் பாடிக்காகவா? ஆமா, அதுக்காக தான் பல காலங்களா நம்மளுடைய முன்னோர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் உனக்கு ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உன்னை ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஆனா என்னை காப்பாத்த செங்ஃபேங் இங்க கண்டிப்பா வருவான். ஆனா அவனை போட்டதில்ல தான் அங்க நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க. ஒருத்தரும் அவனை விட மாட்டாங்க. கண்டிப்பா யாருக்கிட்டயாச்சும் அவன் சாகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னத்துக்கு செத்து கூட போயிருக்கலாம். அதுக்காக தான் உன்னை ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நான் சில விஷயங்களை மாத்தி சொன்னேன். ஆனா இப்போ உண்மையா சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த பொய்யும் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நிமிஷத்துக்கு அவன் நம்மளுடைய லீ ஃபேமிலியோட இடத்துல எங்க நான் செத்து கிடக்கலாம். கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சு தருவேன். இன்னும் உயிரோட இருக்கானா இல்லையான்றத முடிஞ்சா பண்ணு பார்க்கலாம். நீ போடுற எல்லா விதமான எஃபர்ட்டும் வேஸ்ட் தான். கண்டிப்பா அவனெல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இதனால உன்னுடைய உடம்புக்கு தான் பாதிப்புக்கு அதிகமா ஏற்படும். அப்பன்னு பார்த்தா அவ தன்னை அட்டாக் பண்ணிக்க போறா. இதை பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த மெடிக்கல் ஹார்ட் பிரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிடும். எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த செங்ஃபேங் உணர்ந்த இந்த இடத்துக்கு கண்டிப்பா இன்னும் வேகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை காப்பாத்துவான். அவனுக்காக தான் இதை பண்ண தெரிய வைக்க. இது எப்படி அவனுக்கு தெரியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னை ஏமாத்தலாம் பாக்குறியா? எதுக்காக நீ அவனை இவ்வளவு நம்புற? அதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவன் கண்டிப்பா ரொம்ப நல்லவன் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் சில நாவல்ல படிச்சப்போ அதுல ஹீரோ மாதிரி தான் அவன் இருந்தான். அது உண்மை என்னடான்னு பார்த்தா இவ ஃபேரியா இந்த உலகத்துல வந்தப்போ இவளை சுத்தி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பேரியர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இவகிட்ட சொல்லியிருக்காங்க, இவகிட்ட இருக்கிற அந்த செயின்ட் பேரியர் மூலிமா யாராலையும் இவளை கிட்டவே நெருங்க முடியாது. அவ்வளோ ப்ரொடக்ஷன் இவளை சுற்றி இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தா மனிதர்களால் மட்டும் இல்லாமல் விலங்குகளால் கூட இவளை டச் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய பேரியர். ஸோ இதனாலேயே ரொம்ப தனிமையிலே தான் இருப்பான். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த நாவல்ஸ் எல்லாம் படிக்கும் போது தான் தெரிஞ்சுப்பான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இதில் இருக்கானு. ஸோ ரியாலிட்டியில் நமக்கும் இந்த மாதிரி ஒரு அமைஞ்சானா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பான். அதுக்காக தன்னால் முடிஞ்சளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பான். ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த கிளான்லேயே வளர்ந்துருப்பான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் தத்து எடுத்திருக்கான்றது அவளுக்கு தெரியாதுல்ல. அதனால அவள் இஷ்டப்படி வாழ்ந்துடணும்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்து அப்படிலாம் பண்ணியிருப்பான். ஆனால் 10 வருஷங்களுக்கு கடந்து போகுது. ஸோ அந்த ஒரு தீவிரமான ட்ரைனிங்க்கு அப்புறம் அந்த பேரியரோடைய சக்திகள் எல்லாமே குறைஞ்சி இப்போ ஓரளவுக்கு தான் அவன் மேலே இருக்கும் அது. ஸோ அந்த ஒரு டைம்லேயே பார்த்தா நிறைய பேர் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார் மேலேயும் பெருசாக அவளுக்கு நம்பிக்கை இல்லை. யாரையும் ஏற்றுக்கவும் தோணலை மனசு. அவள் மேலே இருக்கிற சாபத்தினால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருமோன்ற பயத்தில் இருப்பான். ஸோ அப்படி நம்ம யோசிச்சுட்டு வரும்போது தான் பார்த்தா எதிர்ச்சியாக நம்ம ஹீரோ அன்னைக்கு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு யாரையுமே அவளால் தொட முடியாதப்போ இவன் மட்டும் அவனுக்கு என்ன ஆக போதுன்னு தெரியாதுல்ல. அதனால போயிட்டு அவளை தொட்டு பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ இதை பார்த்து அவ ஷாக்காவா, இவன் மேலே மட்டும் அந்த பேரியர் ஒர்க் ஆகல. அப்போ இவன் தான் அந்த ஹீரோ, நான் பார்த்த நாவலில் அந்த கேரக்டர் இவன் தான் சொல்லிட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணுறத ஒத்துப்பா. அதனால இப்போ அந்த விஷயத்துல இன்னொரு பக்கம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் தான் பார்த்தா சரியா நம்ம ஹீரோ அங்கே அவன் கேங்கால எல்லாருமே கூட்டு வந்துடுவான். எப்படி இங்கே நடந்த விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சு இங்கே வந்தான். அப்போ ஆன்சிஸ்டர் எல்லாமே என்ன ஆனாங்க, அவங்கள கொண்டுட்டானவன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்து இவ்வளோ கண்டுக்காம ஹீரோ உடனே போயிட்டு நம்ம லின்னை காப்பாற்றணுன்றதுக்காக ஹாட் ஸ்பிரிங்கில் இறங்கலாம். அவள் சுற்றி இருக்கிற பேரியரே பார்த்தா யாராலையும் உடைக்க முடியாது. ஆனால் அந்த பேரியரை உடைச்சு போவான் பாருங்க ஈஸியா. ஏய் லின்னு, நான் வந்துட்டேன், என்னாச்சு உனக்கு, கண் வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சரி இன்னொரு பக்கம் அங்கே இவளை கண்காணிச்சுட்டு இருந்தவளும் ஹீரோ கிட்ட சொல்கிறான், ஏய் இருப்பா, இந்த விஷயத்துக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு மேலே இருந்த என்னுடைய ஆன்சிஸ்டர் தான் எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அவளே தான் அவளை அட்டாக் பண்ணிக்கின்னு உனக்காக வெயிட் பண்ணியிருந்தான். ஸோ ஹீரோ பார்த்தா உடனே அவளை ஹீல் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சு பார்ப்பான். இவங்க எல்லாருமே அவளை பார்ப்பாங்க. செங்ஃபேங் வந்துட்டியா நீ, என்ன ஆச்சு உனக்கு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு உன்ன பக்கம் அவள் கேட்க. அப்போ பார்த்தா அந்த ஹீரோ அந்த பேம்பு
ஃபாரஸ்ட்ல வந்து ஒருத்தனை எதிர்த்து அவனுடைய ஆன்மா போயிருக்கல, அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். செங்ஃபங் சொல்லிட்டு அழைச்சிட்டே இருக்கேடி, அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு கடுப்பாவான். ஹீரோ பார்த்தா அதுக்கப்புறம் நீ என்ன காப்பாத்திட்டியா? ஆமா, நான் இல்லாம வேற யாரும் உன்னை காப்பாற்றுவான். மற்ற கேர்ள்ஸ் எல்லாமே ஹீரோ தூக்கத்தை பார்த்துட்டு கடுப்பாவாங்க. என்னப்பா அவளை மட்டும் தூரம் எங்களையே தூக்கின்னு போ. ஏன்பா அவளுக்கு அடிபட்டுருக்கு, அதனால அவளை தூக்கணும், உங்களுக்கு எங்க அடிபட்டுருக்கு, எல்லாத்தையும் ஹீல் பண்ணியாச்சுல, ஃபர்ஸ்ட் வெளியே போவாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஸ்னைப்பர்கள் போயிட்டு கட்டி பிடிச்சிக்கினேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கும் அடிபட்டுருக்கு, என்ன ஹக் பண்ணு. அங்கேயே சண்டை நடக்குது. மேஜ் ஒன்று போக அவளா பண்ணக்கூடாது, வாங்க வெளியே போவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் அவங்களுக்குள்ளேயே சின்ன சந்தோஷமான சண்டைகள் போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த கண்காணிச்சு இருந்தவ ஷாக் ஆகுறான். என்ன இது, இவனுக்கு இப்படியா போட்ட லைஃபா? ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு விஷயத்த சொல்றான். இங்க பாருங்க, லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்னுடைய லின் குயிங்க வந்து நீங்க பயன்படுத்திருக்கீங்கிறது தெரியும், அதனால இதுக்கப்புறம் உங்களால ஃபியூச்சர்ல எப்பவுமே அதை பண்ண முடியாது, ஏன்னா ஃபியூச்சர் ஃபுல்லா ஏன் கூட தான் இருக்க போறான். அப்புறம் பார்த்தா ஒரு வழியா அங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியே வரும்போது அந்த எல்டர்ஸ் இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. இவன் நம்ம நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கான். நான் சொன்ன மாதிரி அவளை தூக்கின்னு வந்துட்டான். ஸோ அவங்க எல்லாருமே மிரட்டுறாங்க ஹீரோ கிட்ட, ஏன்டா போன இடத்துல எங்கள் ஆன்சேசரை என்னடா பண்ண, நீ இந்த இடத்த விட்டு நீ வெளியே போகணுன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்றதை சொல்லிட்டு தான்டா போகணும், இல்லைனா உன்னால் அவரை தூக்கின்னு போக முடியாதுன்னு சொல்ல, அவனை ஆல்ரெடி கொண்டுட்டு அவன் ஆன்மா எங்கேயோ ஓடி போயிடுச்சு, அதனால என்கிட்ட பம்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல எல்லாரும் பயந்து வெளியே விட்டுருவாங்க. ஸோ இதோடைய முடிவில் லின் ஃபேமிலியால் பிரச்சனை கிடையாது இப்போ இவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவளே நடக்க ஆரம்பிச்சிருவா. எனக்கு அடி எதுவும் இப்போ பெருசாக இல்லைடா, எல்லாமே ஹீல் ஆயிடுச்சுவா, நடந்து போவோம். ஸோ அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோ கிட்ட புலம்புவா, இதுக்கப்புறம் என்னால் லின் ஃபேமிலி கூட இருக்க முடியாது, நீ எங்கே போகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு மன குழப்பத்தில் ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஆக்சுவலி பார்த்தா அவர் ரூம்லேருந்து நம்ம ஹீரோ பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த டைமுக்கு வந்திருப்பான். இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பான டைமில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு பார்க்க, ஆனால் சிஸ்டம் பொண்ணு தடுப்பான். பரவாயில்ல, நீங்கள் கரெக்டான டைமிங் தான் வந்திருக்கீங்க, அது நான் சொல்லணும், அதுவும் நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் சிஸ்டம் பார்த்து இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி சேர்த்து வைக்குது. இங்கே பாருங்க, என்னமோ ஏதோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கு முன்னாடி அந்த டேட்டையே வந்து நீங்கள் அரைவரையாக தான் முடிச்சிங்க, அதனால் இந்த டேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு பாருங்க, ஏன்னா கொஞ்சம் நீங்கள் கேப் போட்டாலும் இன்னும் வெளியே நிறைய பேர் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் உங்கள் இடத்த அவங்க பிடிச்சிப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கின்ற மாதிரி இவனை பக்கம் அவள் சொல்கிறா. எல்லாத்தையும் கூட இருந்து இவ தான் பார்த்துட்டு இருக்கா எல்லா வேலையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டேட்டிங் போகிறதுக்காக திரும்பியும் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோ மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லின் இன்னும் வரதை பார்த்தா அவள் இன்னும் ரெடி ஆகிட்டு எனக்காக பிரமாதமாக ரெடி ஆகி வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே இன்னும் சில பொண்ணுங்க வருவாங்க. அதில் ஒருத்தி, இது செங்ஃபேங் ஆச்சு, இவர் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காரு? அப்போ கூட வந்தவங்க எல்லாருமே, உங்களுக்கு எப்படி இவர் தெரியும், இந்த பையன் பார்க்க எப்படி இவ்வளோ அழகா இருக்கான், ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் என் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தான், ஆனால் நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் பார்க்க இப்படி இருப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் சரியா பார்த்தா நம்ம லின்னு அங்கே வருவாங்க. இந்த சீனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, லைட் நாவல்ல நடக்கிற மாதிரியே இருக்கு, இவங்களை பிரிச்சு ஆகணும், இவங்களை கொஞ்சம் பேச விட்டு அப்புறம் ஏன் இடத்தையும் பிடிச்சிருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, இவன் ஏன் பாய் ஃப்ரெண்டு, அடேங்கப்பா, எங்க பாருங்களா, இவங்க யாருன்னு தெரியுதா, இவங்க தான் ஃபேமஸான கல்டிவேஷன் ஃபேமிலியா இருக்கக்கூடிய லின் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, இவங்க எப்படி இங்க, அப்புறம் உங்க ஃபேமிலியில இருந்து உங்களை வெளியே தேத்திட்டாங்கன்னு வேற நான் கேள்விப்பட்டோம். இதுக்கப்புறம் நாங்களாம் உங்களை பார்த்து பயப்பட போறது இல்லை, ஏன்னா இப்பதான் நீங்க உங்களுடைய ஃபேமிலியை விட்டு வெளியே வந்துட்டீங்களா, உங்களுக்குன்னு சொல்லிக்க பெரிய ஐடென்டிட்டி எதுவும் கிடையாது. இங்க பாருங்க, நான் பெரிய லெவலில் கல்டிவேஷன் பண்ணி பவர்ஃபுல்லான ஆளா இருக்கேன், சும்மா வாய்க்கு வந்து விடுவில்லாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு அவன் சண்டை போடவே ரெடியா இருக்கா. ஹீரோவும், ஏன்பா இருப்பா, இப்பதான் நீ ரெக்கவர் ஆயிருக்க, அதுக்குள்ளேயே சண்டை எதுக்கு போடணும்? பார்த்தா அவருடைய பவரை பயன்படுத்தி காத்தாலேயே ஸ்வைட்டு போட்டு அடிப்பா பாருங்க, எல்லாம் பறந்து போய் வீதுங்க, எல்லாம் சேர்ந்து புலம்புதாங்க, என்ன இங்க நடக்குது, கொஞ்சம் கூட தெரியல, நம்மள ரொம்ப வெறுப்பேத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா லின்னு, செங்ஃபேங், மற்ற பொண்ணுங்கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உங்க கூட இருக்கலாம், வா டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பும், இந்த டேட்டை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப, அவங்க கிளம்புற விஷயத்தை இவங்களும் பார்த்துருவாங்க. அங்க பாத்தியா, அவங்க இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸை நம்மளால எப்பவுமே டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணோடைய சிசிய போலிங்க சொல்லுதுங்க. பாஸ் எப்படியாச்சும் இதை கெடுத்து வரணுன்ற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவன் நம்ம லின் ஃபேமிலி விட ரொம்ப பணக்கார பொண்ணு தான், இருந்தாலும் இவங்களால இந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள போக முடியாது, ஏன்னா லின்னு வந்து ஆல்ரெடி அவ ஃபேமிலி விட்டு வெளியே போயிட்டால, அதனால வந்து யாரும் அனுமதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்போன்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோ அவனுடைய அந்த கார்டு எடுத்து வெளியே நீட்டுவோம் பாருங்க, அதை பார்த்துட்டு அவங்க உள்ள போக சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இதுங்கெல்லாம் வாய உலகுங்க, இன்னும் பிளாக் கார்டியை வச்சுட்டு இருக்கான், எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்ப இவன். அந்த செங்ஃபேங் என்ன இவ்வளவு பணக்கார ஆயிட்டான், அவளுக்கு ஒன்னும் புரியல என்னடா இங்க நடக்குதுன்னு. நேரம் ரொம்ப போயிட்டு இருக்கு, எப்படியாச்சும் அவங்கள பிரிச்சு ஆகணும், கண்டிப்பா விட்டதை பிடிச்சி ஆகணும், அவங்கள பிரிச்சு அந்த இடத்த நான் வந்துட்டேன்னா கண்டிப்பா நான் இன்னும் பணக்கார பொண்ணா மாறிட்டேன். ஹீரோ அங்க போனா பார்த்தா அங்க செங்ஃபேங்க பார்த்த உடனே அங்க நிறைய பொண்ணுங்க சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லாருமே ஹீரோவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் அந்த சிஸ்டம் பண்ண வேலையால தான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு தேடி வந்திருக்காங்க. இவனை அவங்க எல்லாரும் உனக்கு இன்னும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தொலை பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவை. அந்த கடைக்குள்ளேயே அவ்வளவு ஜனம் சேர்ந்துருச்சு. அப்பன்னு பார்த்தா முக்கியமான ஆளுங்க மட்டும் அங்க வந்துட்டு ஹீரோக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துதான் வந்து நம்ம சிஸ்டம் தான் செங்ஃபேங்காக இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் கடையில பார்த்தா ஒரு முக்கியமான வாட்ச் எல்லாம் வாங்கிக்கிறான், அதுவும் விலை உயர்ந்த வாட்ச். இதெல்லாம் பார்க்க அவனுக்கு இல்யூஷன் மாதிரி
இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய மொத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஹீரோக்கு தொல்லை கொடுத்திருந்த அந்த பொண்ணுங்களை அடிச்சு தெத்திட்டு இருக்காங்க. மேஜிக் பொண்ணு எல்லாம் எல்லாரையும் கதற விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கடையை விட்டு கிளம்பும் போது நம்ம மேஜிக் பொண்ணு சிஸ்டம் கிட்ட கத்திட்டு இருக்கா. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? இப்ப ஏன் டர்ன் தானே, அவளை எப்படி அங்கே இருக்கலாம் லின்னு, கவலைப்படாத, உனக்கான டைம் வரும்போது கண்டிப்பா அது எல்லாமே கரெக்டா அமைஞ்சிரும். அப்ப நீங்க போலாம் ஒவ்வொருத்தரா. ஆல்ரெடி இங்க லிஸ்ட்ல பாரு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னாலையும் வெயிட் பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த வெயிட் பண்ற சமயத்துல செங் ஃபேங்குக்கு நம்ம இன்னமும் அவன் கூட இருக்கோன்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரியப்படுத்தினே இருக்கணும். நம்ம ஹீரோவை பத்தி தான் பார்த்தா வெளியில போறவங்க வரவங்களா பேசிட்டு இருக்காங்க. பாரா இவ்வளவு ஒரு நல்லா அழகா இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லின்னு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட் இங்கேயே ஹோட்டல்ல தங்கிலாமான்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோக்கு அப்போ கால் வரும். பார்த்தா சிஸ்டம் தான் கால் பண்ணிருப்பான். எங்க பாரு செங் ஃபேங், உன்னுடைய லவ் எல்லாம் இப்போ முடிஞ்சாச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்றது, வா உள்ள போய் ஏறு கிளம்பலாம். ஆல்ரெடி நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னும் உனக்காக அங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீ எப்போ வாய்ப்பு கொடுக்க போற. இதை பார்த்து ஹீரோ அது சரி. ஹீரோ பார்த்தா உடனடியா போயிட்டு நம்ம லின்னை வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்கார சொல்லிட்டு ஹீரோ பேக்ல உட்கார எல்லாம் பார்த்தா ஒரே டைம்ல குஜிலி மஸ்து பண்ணுங்க ஹீரோவை. ஹீரோக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஆனா அதுங்கெல்லாம் உடனே பார்த்தா எதை பத்தியும் கவலைப்படாம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா அதை பண்ண வருதுங்க. ஆனா டக்குன்னு பார்த்தா அவன் அந்த இடத்த விட்டு காணாம போயிடுவான். என்னடா இது, எங்கடா வந்திருக்கேன், நல்ல வேலையா அந்த இடத்துல மாட்டியதை விட இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா என்ன இது, இங்க ஏதோ ஈவெண்ட் நடக்கும் போலியே. நம்ம செங் ஃபேங் இன்னும் கார்ல தான் இருக்கான்னு நினைச்சுக்கிறேன். நம்ம லின்னு வர ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, பின்னாடி உட்காந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவனை வச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பொறுமையா இருங்க மிஸ் லின்னு, ஒன்னும் ஆகாது அவனுக்கு, அவன் பண்ண விளைவுக்கான தண்டனை அவனுக்காக காத்துட்டு இருக்கா, அதுக்காக தான் போயிருப்பான். நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம், கவலைப்படாதீங்க. உண்மையா சொல்ல போனா செங் ஃபேங்கோடைய உடம்புக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான சீக்ரெட் ஸ்கில் இருக்கு. செங் ஃபேங்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி அவனுக்காக ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா இது எல்லாமே நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும், கண்டிப்பா நான் வச்சுக்கிற, கவலைப்படாதீங்க. அப்புறம் அவங்க ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. வந்த பிறகு ஹீரோ கூட சேர்ந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா பார்த்தா இவங்க ரெக்வஸ்ட்ல சொன்னதின் பேர்ல அந்த வீடு எல்லாமே பார்த்தா அந்த இடத்துல கட்டி முடிச்சுட்டு இருக்காங்க சூப்பரா. அதாவது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டதுக்கு ஏத்த போல அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தா நம்ம கார்டஸுக்கு பெரிய மேன்ஷனாட்டும் இருக்கு, நம்ம ஸ்னைப்பர் பொண்ணுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, நம்ம கோஸ்ட் பொண்ணுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரியான வீடு இருக்கு, நம்ம மேஜிக் பொண்ணுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரியும் வீடு இருக்கு. ஹீரோவும் இந்த மாதிரியான ஸ்டைல்ல எல்லாம் யாராச்சும் வீடு அமைச்சு கொடுப்பாங்க, என்னப்பா இதெல்லாம், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, அது போதும் விடு. லின்னு ஹீரோ கிட்ட கேப்பா, அப்ப எங்கப்பா, அதுவா என் வீடுன்ற மாதிரி கை காமிப்பா அங்க இருக்கிற மரத்தை வச்சு. அது என்ன பண்றது, நீ லின் ஃபேமிலியில எந்த இடத்துல இருந்தியோ அந்த ஒரு ஐடியாவா வச்சு உருவாக்கி இருப்பாங்க. ஆனா ஹீரோ அவகிட்ட சொல்லுவான், இங்க பாரு வேற கூட புதுசா இன்னும் தேவையான அளவுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம், ஆனா அது வரைக்கும் நீ டெம்பரரி என் இடத்துல தங்கிக்கலாம். இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறான். ஆனா இதெல்லாம் கேட்ட மொத்தத்துக்கெல்லாம் கடுப்பாகுதுங்க. எல்லாருமே ஹீரோ கிட்ட வராங்க, நானும் கண்டிப்பா உங்க வீட்லயே தான் தங்கணுன்ற மாதிரி. ஹீரோவோ ஏன்ப்பா இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். நீ பேசின பேச்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தா அது உங்களுடைய வீடியே வந்து அடிக்க பிளான் போடுதுங்க. ஏப்பா இப்படி எல்லாம் பண்ணீங்க, அப்பதானே அழிச்சிட்டு உங்க வீட்டுல வந்து நாங்க தங்கிக்க முடியும், அதுக்கெல்லாம் நீங்க இப்படி ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் தெரியுமா, இது கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு வாரமும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து உங்களை அப்பப்போ மீட் பண்ணிட்டு போறேன், கண்டிப்பா உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்த பிறகு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில யோசிச்சுட்டு இருக்கான், இன்னைக்கு யார் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றது தெரியலையே சிஸ்டமும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க லின்ன கவனிக்கணும்ல, அவன் இங்க தானே இருக்கான், அது வேறையா, நீ மசக்க எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இருக்க, என்ன நான் என்ன பண்றது, நீங்க பார்த்த ஒவ்வொரு வேலையும் அந்த மாதிரி, நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க அதை பத்தி கண்டுக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணதான் இதோடைய விளைவு. ஹீரோவும் சொல்லுபடி சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ காலையில ரெடி ஆகி வந்துட்டான். அங்க பார்த்தா ஹீரோக்காக நம்ம லின்னு எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கான். என்னப்பா பண்ணி வச்சிருக்க, அதுவாப்பா டெம்பரரியா உன் கூட இந்த இடத்துல நான் இருக்க போறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் இங்க என்னென்ன வேலை பார்க்கணுன்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்குன்னு இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடுவியா, சரி சாப்பிட போறீங்களான்ற மாதிரி கேட்பான். அப்படி இல்லைன்னா வேற என்னன்னு சொல்லிட்டு வேற விதமா கேட்டு ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்க அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சிருக்கான். எல்லாத்துக்கும் இவன் ரெடியா தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான், எல்லாமே நல்லா தான் செய்யறான். கண்டிப்பா இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் காமிக்க அதுங்க ஒவ்வொன்றும் பார்த்து ஒவ்வொரு விதமா பண்ணும். நம்ம ஏஞ்சல் பார்த்தா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கோம், கடவுளே அவன் எப்படியாச்சும் எனக்கு கிடைக்கணும், என் வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனை பக்கம் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஸ்னைப்பர் பொண்ணு வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு இருக்கா, ஹீரோவை பிளான் பண்ணி பிடிக்க வைக்கலான்னு. இன்னொரு பக்கம் நம்ம மேஜ் பொண்ணு ஏதோ ஒரு கெமிக்கல் உருவாக்கிட்டு இருக்கா, அதை பயன்படுத்தி ஹீரோவை ப்ரொசஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் பொண்ணு இருப்பால, அவன் அவகிட்ட இருக்கிற அந்த கோழியை பயன்படுத்தி சடங்கு செஞ்சு ஹீரோ எனக்கு சொந்தன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, அவளுக்கு என்னமோ பண்றாளுங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு சிஸ்டமை கூப்பிடுவான். என்னாச்சு செங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, எங்க பாரு சிஸ்டமே, மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நான் பார்க்கணும்னு டிசைட் பண்ணினேன், எனக்கு ஏதோ தப்பா இருக்கு, நீ அதனால அவங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடு. சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்லை, நான் போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்புவா. ஹீரோ லின்னு கிட்ட மழுப்பிட்டு கிளம்புறான். இப்போதைக்கு என்ன மன்னிச்சிடு இல்லைன்னு, நான் போயிட்டு மற்றவங்களையும் பார்த்துட்டு வரணும்ல, அவங்களும் ஏங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியுது, நீ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன்டா, உனக்கு என்ன தவிர வேற யார் மேலேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உனக்கும் அவங்க மேலே நிறைய பாசம் இருக்குன்றது எனக்கு தெரியும், அதனால நீ பார்த்துட்டு வரதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஏன்னா உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ இதை கேட்டுட்டு ஆஹா பரவாயில்லையே, இவதான் கரெக்டான பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் எடுத்த உடனே ஹீரோ அந்த ஏஞ்சல் பொண்ணுடைய வீட்டுக்கு போக அவ ஹீரோவை கூப்பிட்டு உள்ள வர வச்சுட்டு சாப்பிட சூப்பு மாதிரி ஏதோ கொடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அதை குடிச்ச உடனே பார்த்தா அவ மேலேயே துப்பிடுவான்.
அட கடவுளே என்ன இது டேஸ்ட் இவ்வளவு நல்லா இல்ல, இவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய கத்துக்க சொல்லணும் சமைக்கிறதுக்கு, எல்லாத்தையுமே அதிகமா பண்ணி வச்சிருக்கா, உப்பும் அதிகமா இருக்குது, காரமும் அதிகமா இருக்கு. இதனால பார்த்தா அவ உடம்பு மேல அந்த அந்த சூப்போடைய தண்ணி எல்லாம் பட்டதுல அவ துணி கட்டிடுவா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க விடதெல்லாம் பார்க்க அங்க பார்த்த ஹோலி லைட் மாதிரி அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். ஹீரோவாலேயே அதை பார்க்க முடியாது. ஹீரோவும் மன்னிப்பு கேட்டுட்டு என்ன மன்னிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவ்வளவு போகும்போதே மன்னிப்பு கேட்பா, என்ன மன்னிச்சிருக்கேன் மாஸ்டர், கண்டிப்பா இந்த மெமரிஸ் எல்லாம் உங்க மண்டையில இருக்காதுன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத, நான் அடுத்த முறை வரப்போ நீ கரெக்டா நடந்துக்கோ. அப்புறம் ஹீரோ போன பிறகு அவ யோசிச்சுட்டு இருக்கா, அடேங்கப்பா இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த கட்டமா பார்த்தா நம்ம ஸ்னைப்பர் பொண்ணு ஹீரோக்காக என்னன்னு தெரியல ஒரு அயன் சூப்பர் ஹீரோ மாதிரி சூட்டை உருவாக்கி வச்சிருக்கா. ஏன்னா நம்ம செங்ஃபேங்க பிடிச்சி இதுல அடைச்சு வச்சுட்டு இதே இடத்துல வச்சுக்கலான்னு. நம்ம கோஸ்ட் பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா, அந்த ஏஞ்சல் பொண்ணு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு என்னத்துக்கு மடைக்கு பிடிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கா, அவன் வீட்டுல விடக்கூடாது, மேபி அதுல இருந்து தப்பிச்சு அவர் இங்க வந்தாருன்னா அவரை நான் நல்லபடியா கவனிச்சுன்னு சொல்லிட்டு அவன் உன பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா என்னை விட மோசமா நடத்துறவ அங்க இருக்கா பாருங்க, அந்த சூனியக்காரி தான் சொல்ல. அவ யாரடான்னு சொன்னா பார்த்தா இந்த மேட்ச் பொண்ணுதான். சோ அப்ப அவ கையை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இந்த சிஸ்டம் உடைய உதவிக்காக என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, செங்ஃபேங்கோடைய பிளட் இருந்தா தான் கண்டிப்பா என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால அவனை நான் வந்த உடனே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ என்னமோ அந்த இடத்துல பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கோஸ்ட் லேடிக்கும் நம்ம விச்சு பொண்ணுக்கும் இடையில தான் சண்டை நடக்குது. விச்சு வந்து ஒரு மேஜிக் யூஸரா இருக்கனால அவளுடைய பவர்களை பயன்படுத்தி எப்படியாச்சும் இவளை நம்ம தோக்கடிச்சிட்டு முன்கூட்டியே நம்மள பார்க்காத அவர் வர வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே அடிச்சுக்குதுங்க. ஸோ எந்த ஒரு சண்டையில பார்த்தா அந்த கோஸ்ட் கேர்ள் வந்து தன்னுடைய பவர் பயன்படுத்தி செங்ஃபாங் எனக்கு தான் சொந்தம், நீ இதுல தலையிடாத அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துவான். ஸோ இதுக்கிடையிலேயே அவங்களுடைய சண்டை தீவிரமா போயிட்டு இருக்கும் போது அங்கதான் பார்த்தா ஹீரோ சடனா வருவான். அங்க பார்த்தா ஒரு மேஜிக் வெஸ்ட் கிராஃப்ட் இருக்கும். இது எப்படிடா இங்க வந்து ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு யார் இதோடைய மாஸ்டர் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் பார்த்தா மேல மேகத்துல இருந்து சண்டை நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த மேஜும் கீழே வீவான். நம்ம ஹீரோ உடனே அடக்கடவுளை அது அவதானு சொல்லிட்டு போய் காப்பாத்துவான். ஏய் நீ நல்லா தானே இருக்க, என்னாச்சு? உடனே பார்த்தா ஹீரோ அவளுக்கு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னாச்சு இவ பாடி ஏன் இப்படி செதைய ஆரம்பிக்குது, இவன் மேல ஏதோ ஒரு சீல் இருக்கா, அந்த சீல் உடஞ்சதுனால அவ மேல அந்த கர்ஸ் முழுமையா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சோ. அப்ப அவ கண்முழிச்சு செங்ஃபேங் நீ ஏன் ஹீல் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ற வேலையால அவன் மேல இருக்கிற அந்த சீல் உடைய ஆரம்பிக்குது. அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் ஹீல் பண்ணிட்டே இருப்பான். ஒரு இடத்துல அவன் மயங்கி வீழ்ந்துருவான். இதே சமயத்துல தான் பார்த்தா இவளுக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்க முக்கியமான ஒரு ஆள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த விச்சுடைய சீல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு சார்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். இதுக்கப்புறம் அவ எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அவ ஓடி ஒளிய முடியாது, அவளை பிடிச்சுன்னு வரணும் இந்த முறை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா அந்த பாஸ் மாதிரி இருக்கிறவங்க அங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவ திரும்பியும் பார்த்தா அவ பாடி ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அவ இப்போ கண்முடிச்சு பார்க்கும்போது என் மேல இருந்த சீல் எல்லாமே போயிடுச்சு, இப்போ என் பாடிக்குள்ள நிறைய சக்தி வந்த மாதிரி நான் உணர்றேன். செங்ஃபேங் இதை பார்த்துட்டு அடேங்கப்பா நீ நல்லா இருக்கியா, அதுவே போதும் எனக்கு, என்னாச்சு உனக்கு அது தெரியல, ஆனா நான் அந்த கோஸ்ட் உமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கீழே வீழ்த்துட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஓஹோ என்னுடைய ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி தான் நான் உனக்கு உதவி பண்ணேன், ஆனா அது இந்த அளவுக்கு வேலை செய்ய நான் எதிர்பார்க்கல, நீ தான் இதை பண்ணியா, அப்பனே எனக்கு சந்தோஷம். உண்மையிலே சொல்ல போனா இவனுடைய மேஜிக் பவர் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இந்த ஹீலிங் மேஜிக்கால என்னுடைய சாபம் எல்லாமே என் உடம்புல இருந்து போயிடுச்சு, என் சீலையே ரிமூவ் பண்ணிடுச்சு, இப்போ எனக்கு பவர்லாம் நிறைய கிடைச்சிச்சு. சரி என் கையில இருந்து அந்த விஷயம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. என் கூட தானே அந்த பாட்டில் எடுத்துன்னு வந்தேன், இதுதான் தேடிங்கறியான்னு சொல்லிட்டு கோஸ்ட் லேடி அங்க வருவான். ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுருந்தீங்களா? ஆமா, அவ என்ன பரமா பண்ணியிருந்தா இந்த கையில வச்சுக்கிறனால இந்த பாட்டில் இதுல ஒரு ட்ரக் இருக்கு, அதை உனக்கு கொடுத்து உன்னை மயக்கி உன்னுடைய பாடி அப்புறம் மெமரிஸ் எல்லாமே அவ கூட இருக்கிற மாதிரி பண்றதுக்காக ட்ரை பண்ணா. ஏய் ஏன்டி இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க, உன்னை யாரும் அதெல்லாம் சொல்ல வந்து நான் அப்படி ஒன்றும் பண்ண வைக்கலது, அவன் சும்மா சொல்றா செங்ஃபேங் நம்பாத, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் அவ கடுப்பா வரான். இதை கேட்டு ஓ இந்த வேலையெல்லாம் இவ பாக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவ கடுப்புல திரும்பி அவன் கூட போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த முறை என் சீல்லாம் போயிடுச்சு, எனக்கு பவர்லாம் நிறைய வந்துச்சு, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறது, அப்ப நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் உன்னை எதிர்த்து போராடுறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இருந்து செங்ஃபேங்க காப்பாற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியும் அதுங்க ரெண்டு சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. என்ன முறை பார்த்தா அவன் திடீர்னு ஒரு கோஸ்ட் கைகளை அவள் கீழே வர வச்சு அவளை பிடிக்க ட்ரை பண்ணுவான். அதனால அதுகிட்ட இருந்து அவளால தப்பிக்க முடியாது. ஆனா அப்பதான் அவளுக்கு புரிய வருது இது ஒன்னும் அந்த கோஸ்ட் பொண்ணு பயன்படுத்துறது இல்ல, அவளை தேடி வேற யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்த அமைச்சிருக்காங்க, அது ஒரு வழியா இவளை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல அவளை பிடிச்சிருச்சு. அவளே ஷாக்காவா இந்த சீல் உடைஞ்சதுனால என்னை தேடி வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஹீரோ ஏன்டி இது ஓ மேஜிக்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்க, இல்ல இது என் மேஜிக் இல்ல, ஆனா என் மேல இருக்கிற அந்த சீல் பிரேக் ஆனதுனால எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுதான், இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து என்னால தப்பிக்க முடியாது, எப்போ என்னுடைய சீல் பிரேக் ஆகுதோ அப்பவே எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும், அதன் அடிப்படையில் தான் என்ன இப்போ அண்டர் வேர்ல்டுக்கு இந்த கைகள் இழுத்துன்னு போகுது, கண்டிப்பா இது ஒரு பிரச்சனைனால நான் உள்ள போய் மாட்டிக்க போறேன், பெரிய பிரச்சனைகளை தாண்டி வந்தால்தான் என்னால வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவை சேர்ந்து அந்த அவ கூட போய் மாட்டிக்கிறான். அந்த கோஸ்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு எங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு அவளுக்கு சுத்தம் புரியல. சிஸ்டம் லேடி இன்னொரு பக்கம் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்க இல்லாத சமயத்துல இந்த இடத்துல எல்லாமே நல்லா நான் பாத்துக்கிறேன். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள வந்த பிறகு சை என்ன இடம் இது, ஏண்டி சிஸ்டமே எனக்கு வந்து உதவி பண்ண கொஞ்சமா
கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு உனக்கு இல்லையா? சோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல எங்க வந்திருக்கோன்ற விஷயத்த வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்பான். இது ஃபார்பிடன் ஸ்டோன் டஸ்ட் ஆச்சு. ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தா அங்க நிறைய ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண வரும். அந்த சோல்ஜர்ஸ் ஹீரோ உன பக்கம் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலும் சிஸ்டம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்ன இது இதெல்லாம் இல்லூஷனா? அப்ப அந்த மேஜ் பொண்ணும் செங்ஃபேங் இல்ல, அந்த மான்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுங்கெல்லாம் ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸா இருக்கிறதுனால அதுக்கு எல்லாமே கோஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதனால பிசிக்கல் அட்டாக் அதுக்கு மேல ஒர்க் ஆகாது. நீங்க மேஜிக் அதை பயன்படுத்தணும். அது ஃபார்பிடன் மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி தான் உங்களால பயன்படுத்த முடியும். ஆனா என்னால அது முடியாது. ஏன்னா இப்போது நிலைமையில அந்த ஸ்டோன் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பேன். எப்படிதான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறோன்னு எனக்கு புரியல. உயிரோட இருப்ப மோமெண்ட் டவுட்டா இருக்கு. இதை கேட்ட ஹீரோ இதுக்கெல்லாம் நீ ஏன் பயத்துட்டு இருக்க? நல்ல வேலையை இந்த விஷயத்தையாச்சும் சொன்னியே. ஹீரோ பார்த்தா தன்னுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தி அதுல பொசிக்கிடுவான். இதை பார்த்தா அவ ஷாக்காவா? உங்களால மேஜிக் எல்லாம் கூட பயன்படுத்த முடியுமா? என்னால முடியும், கவலைப்படாத. இந்த இடத்த விட்டு நம்ம 2 பேரும் பாதுகாப்பா வெளியே போய் தீர்றோம். ஆமா, அந்த ஃபார்பிடன் மேஜிக் ஸ்டோன் சொன்னியா அப்படின்னா என்ன? இதை பத்தி நான் எங்கேயும் படிச்சு பார்க்காத மாதிரி தான் தெரியுது. அவ உன பக்கம் வெக்கப்பட்டு இருக்கா. என்ன ஒரு ஹீரோ மாதிரி இந்த வந்து காப்பாத்தி கொண்டு போக போறேன் என் செங்ஃபேங். இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் எனக்காக இங்க காத்துட்டு இருக்குன்னு தெரியல. செங்ஃபேங் கூட சேர்ந்து நான் என்னுடைய பழி தீக்கிறதையும் முடிச்சுப்பேன். அது மட்டும் இல்லாம அவன் கூடயே நான் க்ளோஸா மாறிடுவேன். இதனால அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கவரும் பண்ணுவேன். ஹீரோ அந்த சுத்தியும் முத்தி இடத்த பார்த்துட்டு இருக்கேன். அவ கிட்ட போயிட்டு கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவோம். நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேங்க. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் வாசனை வரக்கூடாது உனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். இன்னொரு பக்கம் அந்த விச்சுக்கெல்லாம் பாஸா இருந்தவன் சை இந்த பொண்ணை நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. அவ ஃபார்பிடன் மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கான். விடக்கூடாது. அவ எங்க இருக்காலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவளை பிடிச்சி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கவங்களையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 மேஜர்ஸை பார்த்து அனுப்புவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுடைய மேஜ் கேர்ள் ஃப்ரெண்டோட சிஸ்டர்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்னைப்பர் பொண்ணு ஹீரோவை தேடி அவனுடைய வீட்டுக்கே போயிட்டா. செங்ஃபேங் எங்க இன்னும் அவன் வரவே இல்லை என் வீட்டுக்கு, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கான். இதை பார்த்தாலும் வெள்ளின்னு இங்க பாருமா, செங்ஃபேங் உங்களை பார்க்கறதுக்காக தான் அவங்க இடத்துக்கு வந்தான். ஆனா அவன் போனதோட சரி திரும்ப இந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதுவும் நேத்து போனவன் இன்னைக்கு வரைக்கும் வரல. செங்ஃபேங் எதனா பிரச்சனையா என்னன்னு புரியலையே. அப்பதான் பார்த்தா நம்ம சிஸ்டமும் நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு கரெக்டா. செங்ஃபேங் பிரச்சனையில மாட்டிருந்தாருன்னா அந்த பிரச்சனையை அவர் அங்க சமாளிச்சுட்டு பாரு. ஆனா இந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தான் எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அதை தடுக்கணும். நீங்க எப்படியாச்சும் செங்ஃபேங்கோடைய வீட்டை நீங்க பாதுகாத்தே ஆகணும். பார்த்தா நம்ம ஹீரோ தானே நம்ம மேஜ் பொண்ணுக்கு உதவி பண்ணதுனால அவனுடைய வீட்டை அழிக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து மத்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் யோசிக்கிறாங்க. செங்ஃபேங்கோடைய வீட்டை அடிக்க ஆளுங்க வந்துட்டாங்க. பார்த்தா அந்த 3 சிஸ்டர்ஸ் மேஜர்ஸ் தான். அவங்க எல்லாருமே தங்களுடைய பவர்ஸை பயன்படுத்தி ஹீரோவுடைய வீட்டு மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு பக்கம் பேரியரால அது எல்லாமே தடுத்துட்டு அவங்களை டைரக்டா போய் அட்டாக் பண்ண போறாங்க. எவ்வளவு தெரியும் இதை பண்ணிருப்பீங்க, விட மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம லின்னும் உன பக்கம் ஏஞ்சலும் போயிட்டு அட்டாக் பண்றாங்க. நம்ம ஸ்னைப்பர் பொண்ணுக்கு என்னடா அங்க நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அப்பதான் பார்த்தா பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு செங்ஃபேங் வர வரைக்கும் நம்ம தான் இந்த வீட்டை பாதுகாத்தே ஆகணும், அதனால நம்மளுடைய பெஸ்ட் கொடுப்போம். அப்பதான் அவன் ரொம்ப சந்தோஷமாவான். இதை கேட்டாவே அப்படியா, அப்பனா இது போதுமே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் உன பக்கம் சண்டை போட போறான். சிஸ்டமும் யோசிக்கிறான், இதுதான் உண்மையான கோல்ன்றது. இப்பதான் எல்லாரும் சரியான வேலையை பாக்குறீங்க ஒத்துமையா. சோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த மேஜ் பொண்ணு நம்ம ஹீரோவை அவளுடைய வீட்டுக்கு கொண்டு வருவா. இதை கேட்ட ஹீரோ என்னது இதுதான் உன் வீடா, இந்த அண்டர் வேர்ல்டு தான் உன் வீடு இங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை. நீ உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கிறதுனால நீ எதை பத்தியும் குழப்பிக்காம முதல்ல உள்ளவா, அப்புறமா போயிட்டு நான் நிறைய விஷயத்த உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். என்னமோ சொல்ற, சரி நம்பி உள்ள வரான்னு சொல்லிட்டு அவன் போவான். எதுவும் பிரச்சனை கொடுக்க மாட்டியே. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல கணம் சுத்தம் இல்லாம இருக்கும். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? என்னுடைய சர்வெண்ட் லிலித் இறந்துட்டாளா? அப்போ அவளுடைய சர்வெண்டா இருக்கிற அந்த மேடா இருக்கிற அந்த பொண்ணு பார்த்தா சோபால உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அவங்க இல்லாதனால. அடேங்கப்ப இப்பதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய மாஸ்டர் சீல் ஆனதுனால கண்டிப்பா திரும்ப இந்த உலகத்துல அவங்க வர மாட்டாங்க. நான் ஜாலியா இருப்பேன். அவங்க வேலை எல்லாம் கொடுக்காம இப்ப ஜாலியா நான் பாட்டு உட்காந்து நிம்மதியா இருக்க போறேன். இதே வாழ்க்கை தொடச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் பார்த்தா ஏன்டி லிலித், நான் இங்க உன் மாஸ்டர் அங்க மாட்டிட்டு இருக்கிறேன், கூட வந்து உதவி பண்ணி எப்படியாச்சும் காப்பாத்தலான்னு ஒரு அக்கறை கூட இல்லாம நீ பாட்டு ஜாலியா இருக்கியா நான் இல்லாத டைம்ல. மாத்தா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உன பக்கம் பார்த்தா அவ ஷாக் ஆயிடுவா. அட கடவுளே, நீ பார்த்தா நான் என்னமோ சீல்ல பிரேக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தது உனக்கு பிடிக்காத மாதிரில தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல மாஸ்டர், உங்க மேல அக்கறையா இருந்துச்சு. சரி நீங்க இல்லாத சமயத்துல இந்த வீடு நல்லபடியா நான் தான் பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் நீங்க திரும்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பார்த்து ஹீரோ அப்ப இந்த கேட் மேடா இருக்கிறவ தான் இவளுடைய சர்வெண்டா. ஹீரோ உன பக்கம் அவளை பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த இவ பார்த்துட்டு யார் இது, என் மாஸ்டர் எப்படி இந்த மாதிரியான ஆளாலாம் வீட்டை கூட்டின்னு வராங்க, இந்த மாதிரி எந்த பையனையுமே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, எப்படி ஃபர்ஸ்ட் இப்படிலாம் கூட்டின்னு வராங்க, அதுவும் அவங்க வீடு இருக்கும், என்னமோ என்னால ஆபத்தை உணர முடியுதுன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லிலித்தை போயிட்டு எங்க பாரு உடனடியா நீ எல்லா இடத்தையும் சுத்தம் மொத்தமா செய்யணும், ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா கூட உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், வீட்டுல வச்சுக்க மாட்டோம் பாத்துக்கோ. சரிங்க மாஸ்டர் போய் செஞ்சிருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். ஹீரோவை அதுக்கப்புறம் சோபால உட்கார வச்சு ரொம்ப க்ளோஸா போயிட்டு நடந்த உண்மைகளை நான் இப்போ உனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னதான் அப்படி நடந்துச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஏன் சடனா கேட்கறேன்னு புரியல எனக்கு. நீ ஸ்பெஷலா எனக்கு பண்ணணும்னா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். எங்க பாரு செங்ஃபேங், எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும், ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன், எதை கேட்டாலுமே பண்றேன், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லை. ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்காக ஒரே ஒரு உதவியை பண்ணணும். அது என்னன்னா ஒருத்தரை கொல்லணும், எனக்கு தெரிஞ்ச பர்சனை கொல்றதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணணும். இதை கேட்ட அந்த லிலித் என்ன மாத்த சொல்றீங்க
கேக்குறீங்க? ஹீரோவோ என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? ஃப்ரேயாவா நீ உண்மையிலேயே அந்த சீல் பிரேக் ஆனதுல இருந்து நீ மொத்தமா அப்படியே மாறிட்டியே, எப்படி இது நடந்தது? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல நான் அப்படியேதான் இருக்கேன். ஆனா சீல் உடஞ்ச பிறகுதான் எனக்கு தெரிய வருது, எனக்கு பிடிக்காத ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். அவன்கிட்ட இருந்து தான் நான் தப்பிச்சு உன்கிட்ட வந்து இருந்திருக்கேன். அந்த பர்சன் யாருன்னா அவன் சந்தோஷத்துக்காக என்ன மாதிரியான மிச்சஸ் எல்லாருமே அனுபவிக்கணுன்றதுக்காக சீலை போட்டு யூஸ் பண்ணுவேன். அவனை கொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேன். இதுக்குதான் என்கிட்ட வந்து என்ன அது எனக்கு தெரியல. ஆனா இதுக்கும் நான் உன்னை விரும்புறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. சரி ஓகே, நீ ரொம்ப உண்மையா இருக்கிறது தெரியுது. இங்க இருக்க பத்தி இந்த ஒரு காலர், இந்த காலரை நீ மாட்டிக்கினா ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நான் சொல்ற விஷயங்களை மட்டும் தான் நீ கேட்டு நடந்துப்பேன். என்னுடைய ஆர்டர் மட்டும் தான் நீ மதிச்சு நடப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ உண்மையிலேயே நான் இதை வச்சு கேட்கட்டுமா, நீ எதனால அந்த பர்சனை கொல்லணும்ன்றத? ஏன்னா தேவையில்லாம இன்னசென்ட்டான பீப்புள் யாரையும் நான் கொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். இதெல்லாம் கேட்ட லிலித்து என்ன இவன் இவ்வளவு உசாரா இருக்கேன். அதே சமயத்துல பார்த்தா கீழே இப்போ நம்ம ஹீரோவுடைய வீட்டுல பெரிய சண்டை போயிட்டு இருக்க அந்த மேஜர்ஸ் எல்லாருமே தங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தி இவங்க எல்லாருமே சமாளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களை சமாளிக்கவே முடியல. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க, நிறைய டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இது முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது தான் திடீர்னு அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணது நிறுத்திடுவாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பாஸ் இருந்த இடத்துக்கே இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அங்க போன உடனே பார்த்தா ஃப்ரேயா நீ திரும்பியும் வந்துட்டியா? எப்படி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்தேன்? இவன் யாரு? உனக்கு உதவி பண்ண வந்திருக்கான். உன்ன மாதிரியான பீஸ்ட் அழிக்க தாண்டா நான் நடந்த எல்லா விதமான விஷயத்தையும் தெரிஞ்சு உன்னை அழிக்க வந்தேன். நீ அவ்வளவுதான் செத்துட்டுன்ற மாதிரி உன்ன பக்கம் அவன் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவும். அப்பதான் பார்த்தா என்னோட பக்கம் வந்து நம்ம லிலித் கிட்ட சிஸ்டமும் வரும். எங்க பாருங்க லிலித், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயத்த இந்த சிஸ்டம் சர்வீஸ் மூலியமா நான் உங்களுக்கு பண்ணி தரலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க, சம்மதிக்கிறீங்களா? அதுக்கு அவ இதை பார்த்துட்டு ஷாக்காவா, என்ன கேட்கறீங்க, யார் நீங்கன்னு சொல்லிட்டு இவகிட்டையும் போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்ப அந்த இறந்து போன பாஸ் இருந்த இடத்துக்கு வருவான். அங்க பார்த்தா அவளுடைய யங்கர் சிஸ்டர் அங்க இருப்பான். அவளும் ஒரு சிஸ்டமா இருக்கிறதுனால இந்த பாஸ் தான் பார்த்தா எவ்வளவு நாளைக்கு சிஸ்டம் ஓனரா வச்சுட்டு இருந்திருக்காவ. ஆனா இப்போ சில நாட்களாவே அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு ஏகப்பட்ட தப்பான வேலைகளை பண்ணி இப்போ செத்துட்டான். இதனால பாவம் அவளுக்கு இன்னொரு ஓனரை தேடணுன்ற அவசியம் வருது. இதெல்லாம் பார்த்தாவ நம்ம ஹீரோவுடைய சிஸ்டமே அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்கா. நீ பண்ண வேலையில எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இதை நான் அப்பா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? தயவு செஞ்சு போய் அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, நான் செத்துருவேன். சரி நான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். ஆனா நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும். சரி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் பண்றேன். ஆனா சிஸ்டர் நீங்க அதுக்கு முன்னாடி எப்படி நான் உங்களை நம்புறது? இந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு. என்னை நம்பிதான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல. நீ இவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்த மிஷின்ல கோட்டை விட்டுட்டு அவனை நீ தப்பான பாதைக்கு போக வச்சு சாகடிச்சிட்டேன். எந்த ஒரு நிலைமையெல்லாம் பார்த்தா அப்பா என்ன நினைப்பாருன்னு யோசிச்சுப்பாரு உன்னை பத்தி. அப்படி உனக்கு என் உதவி வேணாம்னா என்ன நம்பலன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பெரிய பிரச்சனை உனக்கு தான் வரும்ன்றதை பார்த்துக்கோ. ஆனா உடனே பார்த்தா அவ காலை வெந்துக்கப்பா தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. சரி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ எனக்காக பண்ணினா கண்டிப்பா நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன், யார்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்பதான் எதுக்காக செங்பேங்காக இவ்வளவு ஒரு வேல்யூபிளான விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறவன் அவ காதுகிட்ட போயிட்டு சீக்கிரட்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அவ அதை கேட்ட உடனே வெக்கப்பட்டுக்கின. என்ன சொல்றீங்க, எதை போய் பண்ணுமா? ஆமா இதை பண்ணினா கண்டிப்பா நான் எதுவும் சொல்லாம பாத்துக்கிறவன, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்பா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பி மேஜோடி வீட்டுக்கு வந்த பிறகு ஏய் என்ன போக விடு, நான் தான் வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிச்சுல, உன்னதான் நான் இந்த இடத்துல விட்டுட்டேன், பத்தத்துக்கு அவனையும் கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் நீ இதே இடத்துல இருக்கலாம், இதான் உன் வீடு. அப்பெல்லாம் சொல்லி போவாதரா, என்னதான் அதெல்லாம் முடிஞ்சாலும் நீ இதே இடத்துல இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன், அப்படி தனியா விட்டு போவாத. அப்ப என் ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க போச்சு? என்ன சொல்ற? நான் என்ன சொன்னேன், ப்ராமிஸ் பண்ண மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னா நீ விட மாட்டேற. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய சிஸ்டம் அங்கே வந்துடுவான். என்னடி புதுசாக இப்போ வந்துட்டேன்? அதுவா உனக்காக ஒரு பெரிய ரிவார்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். என்ன ரிவார்டு? உனக்கு இது வேணுமா வேணாமா? சொன்னா தானே வேணுமா இல்லைன்னு சொல்றதுக்கு யார்கிட்ட இருந்து எடுத்துன்னு வந்தது? என் கையில் எரிஞ்சிட்டு இருக்கு பத்தி அந்த ஃபிளேம் தான். நீ எப்படி லின் ஃபேமிலி சேர்ந்த ஆன்சிஸ்டரை வந்து ஒரு டைம் கொன்ன பிறகு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு சில ஸ்கில் உனக்கு கிடைச்சதும் அதுவும் நான் சிஸ்டமா இருக்கிற நான் வந்து உனக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டணும். அதே மாதிரி இந்த முறை வந்து நம்ம ஃப்ரேயாக்கு எதிராக இருந்த அந்த ஒரு பாஸை நீ கொண்டதுனால அவன்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு பவர் ஸ்கில்ல வந்து நான் இப்போ உனக்காக ரிவார்டு எடுத்துன்னு கொடுக்குறேன். அதுலயும் முக்கியமா ஃப்ரேயாவுடைய ரெக்வஸ்ட்டை நீ முடிச்சு வச்சிருக்க, அது ஒரு மிஷினா வந்து கம்ப்ளீட் ஆன ரிவார்டு தான் இது. அது பெரிய முட்டாள் தோப்ப வச்சிருந்த அந்த பாஸை கொண்டதுல என்ன பிரச்சனை? அவன்லாம் இந்த மாதிரியான ஸ்கில் வச்சுட்டு இருப்பான எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. அப்பதான் பார்த்தா ஹீரோ அந்த ரிவார்டு எடுத்து பார்த்த பிறகு தெரியும் அது ஷேடோ லார்டு ஸ்கில்னு. ஹீரோ யாரை கொல்றானோ அவங்கள ஒரு நடியே வந்து அவன் டார்க் பப்பட்டா மாத்தி அவனுடைய ஆர்டர் ஸ்கில்ல வேலை பார்க்குற ஆட்களை மாத்திக்க முடியும். இது கைண்ட் ஆஃப் நெக்ரோமன்சி பவர் மாதிரி தான். ஏய் இந்த மாதிரியான பவர்லாம் இருக்குன்னு நீ சொல்லவே இல்லை, இதெல்லாம் சூப்பரா இருக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு ஒன்று ஹீரோ கிளம்பிட போடான்றதுக்காக நம்ம ஃப்ரேயா போயிட்டு ஹீரோவை கட்டி பிடிப்பான். ப்ளீஸ்ரா நீ என்ன காப்பாற்ற மட்டும் இல்லாம என்ன மாதிரி இன்னும் சாபத்துக்கு உள்ளான நிறைய விச்சேஸும் நீ போய் காப்பாற்றணும். அப்பனா சரிவா அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கின்னு கிளம்புறான். ஸோ அவங்க எல்லாம் கிளம்பின பிறகு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு சிஸ்டமா இருக்கிறவ அவளுடைய தங்கச்சி வந்து கேட்பா அவகிட்ட, அக்கா இந்த பயவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே, இவங்கிட்டயா போயிட்டு நான் எல்லா விதமான சேவையும் செய்யணும்ன்றீங்க, நான் ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் என்ன அழிச்சிருவான் போலியே, அவ்வளவுதான் நான் காலி நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்காத, அவன் என்னுடைய மாஸ்டரா இருக்கிறதுனால அவன் என்ன சொல்றானோ நான் அதை கரெக்டா பண்ணுவேன். அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப
நல்ல மனசு இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு வகையிலையும் உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ரொம்ப கெட்டவனா நீ பார்க்காத அவன் ரொம்ப நல்லவன்றவனே அவனும் புரிஞ்சுப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நிறைய விச்சஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான சீலுக்கு உள்ளாகி ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்க வந்த இடத்துல நம்ம ஹீரோ முதல் வழி அவங்க கூட இருக்கிற முக்கியமான ஆட்களை சொல்ல அவங்கள ஃபர்ஸ்ட் ரெக்கவர் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னாலதான் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மாறி இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நான் அந்த ஒரு பாஸ் மாதிரி இருந்தவனுக்கு எதிராக வந்து சண்டை போட வச்சேன். ஆனா என்ன மாதிரி அவங்க போராடி பெரிய லெவலில் இதுல மாட்டிக்கினாங்க. அந்த ஒரு வருத்தம் எனக்கு இங்க இருக்கு. இன்னும் எங்க சின்ன சின்ன பசங்களா கூட இப்படி மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆவேன். ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு அவ சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய இந்த சீலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுக்கிறான். அதன் அடிப்படையில் ஒரு தெரிஞ்ச அம்மாவை போய் பார்க்க அவங்களும் ஒன்று பக்கம் இவ்வளவு பார்த்த உடனே ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளவு போய் ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஏன் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு. ஆனா உன் மேல எந்த விதமான தப்பு இல்லைன்னு அவங்க ஆறுதல் கொடுப்பாங்க. இவளை காப்பாற்ற போய் அவங்க எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் மாட்டிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோவையே பார்க்கறதுக்காக வந்திருப்பான் உதவி கேட்டேன். அப்புறமா தான் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் ஹீரோ அந்த இடத்துல பார்த்தா எல்லாருடைய சீலையும் வந்து பிரேக் பண்ணி எடுக்கிறான் மொத்தமா. அப்புறமா தான் ஹீரோக்கு தெரிய வருது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து செத்து போயிட்டு அந்த சாபத்தினால அதே இடத்துல அந்த ஒரு சீல் அவங்க மேலேயே இருக்கிறதுனால அந்த இடத்த விட்டு ஹெல்லுக்கும் போக முடியாம ஹெவனுக்கும் போக முடியாம மாட்டிட்டு இருக்காங்க அதே இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்து இவங்க உதவி பண்ணதுனால அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மேஜா இருக்கிற ஃப்ரேயா வந்து உதவி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவளுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டத்திலேயே இதே இடத்துல சீல்னால மாட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கும். இவ்வளவு உன பக்கம் அழுத்துக்குனே அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே மனசார வந்து அவளுக்கு நன்றிகளை சொல்லிட்டு எங்களுக்காக நிறைய உதவிகளுக்கு பண்ணிருக்கீங்கனால உங்க மேல எந்த விதமான கோபமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போறாங்க. இதெல்லாம் பார்த்து அவன் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்க. ஹீரோ அவன பக்கம் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த சிந்த கிளம்பி இப்ப வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அங்க வந்த உடனே தன்னுடைய ஷேடோ லார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவான். அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி இறந்தாலும் அந்த பாஸ் அவனையும் அங்க சமன் பண்ணிட்டான். ஏய் நீ பண்ண வேலையை நான் கேள்விப்பட்டான். ஆனா இந்த மாதிரியான சாவெல்லாம் உனக்கு எல்லாம் பார்த்தாதுரா. இதை விட அதிகமா கொடுத்தே ஆகணும் உனக்கு பனிஷ்மெண்ட். நீ கண்டிப்பா நரகத்துல என்ன பண்ணிருக்கன்னு நான் பார்த்தே ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு பனிஷ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ டக்குன்னு பார்த்தா போர்ட்டல் கிரியேட் பண்ணி அவனுக்குள்ள ஒரு நனைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவனுக்குள்ள போன பிறகுதான் அந்த இடம் பார்த்தா ஒரு மெமரி வேர்ல்டாட்டும் இருக்கு. அந்த இடத்துல அவன் அழுதுட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன அழுகை இருக்கு, இவன் எதுக்காக அழுவணும் தேவையில்லாம, எவ்வளவு பெரிய வில்லன் இவன், எப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்த உடனே அவன் கழுத்து பிடிச்சி நடிப்பான். அப்பதான் பார்த்தா அவனுடைய சிஸ்டமே அங்க வரும். சார் இங்க பாருங்க சார், என்னுடைய மாஸ்டர் வந்து அவருடைய பிஹேவியர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரு இழந்ததுனால மொத்தமா அப்படியே மாறிட்டாரு. அதனாலதான் இப்படி இருக்காரு அவரு. எல்லாருமே இப்படிதான் ஹியூமர்ஸா இருக்கிறவங்க. அவர் பண்ண வேலைக்கான சரியான ரிவார்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு விரக்தியோடைய உச்சத்துல தான் இப்படி எல்லாம் ஒன்னொன்னா பண்ணாரு. இதை பார்த்து ஹீரோ ஏய் இந்த சிஸ்டம் உன்னை நான் அந்த ஃப்ரேயாவுடைய வீட்டுல பாத்துருக்கேன் தானே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அப்போ நீ தான் இந்த ஆளுடைய சிஸ்டமா, அப்ப இவன் ஏன் இப்படி மாறணும், உன்ன மாதிரி பக்காவான சிஸ்டம் இருக்கு, நீ உனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணி மாத்திருக்கலாம்ல. அப்புறமா தான் நடந்த விஷயத்த ஹீரோ ஒவ்வொன்னா போய் மெமரிஸா போய் பாக்குறான். அங்க பார்த்தா இவன் நினைச்சது போல இந்த சிஸ்டம் பெரிய லெவல்ல இவனுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காதனால இவன் கடுப்புல இவனுக்கு பிடிச்ச பர்சனை அப்புறம் பிடிக்காத பர்சனை இல்ல தெரியாத அப்பாவியான பர்சன் எல்லாரையுமே போயிட்டு கண்ணா மேனிக்கு கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஒருத்தரை பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். எந்த வழியை பார்த்த ஹீரோ அவனுக்கே வந்து கீழே படுக்க வச்சு மத்தவங்களை கொன்ன உனக்கு இதே மாதிரியான வழியும் எப்படி இருக்கணும் காமிக்கணும்ன்றதுக்காக அவனே கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கான். எதனால பார்த்தா ஒரு கடத்துல அவன் அதே இடத்துல செத்து அவன் உடம்புல இருக்க அந்த சோல் பார்த்தா டக்குன்னு ஏஞ்சி இன்னொரு குளோனாட்டம் அந்த இடத்த விட்டு ஓடும். இப்ப நீ எல்லாமே பண்றது உன்னுடைய மெமரிஸ்ல ஒவ்வொருத்தரையும் கொன்னப்போ என்ன வழியை அனுபவிச்சாங்களோ அதே வழியை நீயும் அனுபவிக்கிறதுக்காக இதெல்லாம் ஒன்னு நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல அவன் பயந்துட்டு ஓடிட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க ஒருத்தனை மேல இருந்து தள்ளி விட்டுருவான். தெரியாதனமா தள்ளி விட்டதுக்கே பார்த்தா இதை பார்த்த ஹீரோ இந்த நீயும் விழுன்னு சொல்லிட்டு அவனை எட்டி உதவான். பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒருத்தனை நீ தள்ளி விட்டுருக்க எனக்கு தெரியும், அதுக்கான தண்டனை இது, ட்ரெயின்ல வந்து அடிபட்டு சாக அப்பதான் உனக்கு வழி என்னன்னு தெரியும். இதெல்லாம் வந்து யமலோகத்துல எப்படி வந்து யம தர்மர் வந்து ஒவ்வொரு தப்புகளை தொடர்ச்சியா பண்ணவனுக்கு அதே தப்புகள் மூலியமா அந்த வழிகள் எப்படி இருக்கும்னு காமிக்கிறது மாதிரியா தான் இருக்குது. ஒரு கடத்துல பார்த்து இந்த சிஸ்டமே அந்த பாஸ்கெட்டை போய் கேட்டிருப்பான், எதுக்காக இப்படி எல்லாம் கேஷுவலா இந்த ஆட்களை கொள்றீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான சிஸ்டம் கொடுக்குற ரிவார்டுக்காக இந்த மாதிரி ஈவலா செயல்படுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, அதுக்கு ஒன்னும் உங்களுக்கு நாங்க சக்திகளை கொடுக்கல, எங்க பாரு ஜஸ்ட் நான் கில் பண்றது எல்லாமே நம்மளுடைய மிஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நான் ரிவார்டை கெயின் பண்றதுக்கு தான், அப்போதான் நான் கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லா எவால்வ் ஆக முடியும், நீங்க எனக்கு இதுக்கு பெரிய தொல்லையா இருந்தேன்னா நான் உன்னையும் சிறை பிடிப்பேன், என்ன பேசிருக்கீங்க, நான் தான் இந்த பவரே உங்களுக்கு கொடுத்தேன், நீ ரொம்ப பேசுற, இவனுடைய சுயநலத்துக்காக தான் அங்க இருக்கிற நிறைய விச்சஸே கூட வச்சிருப்பான். இதனால சிஸ்டம் கிட்ட இருக்கிற ஒரு பவரையே எடுத்து அதான் அந்த டார்க் பப்பட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் மூலியமா அங்க நிறைய இறந்த ஆட்களையே வச்சு இவன் அந்த சிஸ்டத்தையே வந்து அழிக ட்ரை பண்ணிருப்பான். என்ன இது, நான் தான் இந்த பவரே உங்களுக்கு கொடுத்தேன், இந்த ஸ்கில்ல எனக்கு எதிராக பயன்படுத்துறீங்க. அதுகிட்ட இருந்து அவ தப்பிச்சிருப்பான். ஆனா பிரச்சனை என்னன்னா இப்ப இதெல்லாமே வந்து அவன் பாஸ்ட்ல பண்ணிருப்பான், இதே விஷயம் தான் இப்ப திரும்ப இவனுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவன் பயப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா ஹீரோ இது எல்லாமே வந்து அவனுக்கு புரிய வச்சிருப்பாங்க, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அவன் பண்ண ஈவலான விஷயத்தினால அவனுக்கே இப்ப தலைவலி ஆயிடுச்சது. நீ பண்ண நிறைய குற்றத்துக்காக உனக்கு பெரிய தண்டனைகள் தான் இது. இன்னும் நீ பண்ண வேண்டிய தப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து தெரிஞ்சுக்கும். அப்ப பார்த்தா இன்னும் அவன மாதிரி நிறைய உருவங்கள் அந்த இடத்துல வந்து உனக்கு புரிய வைக்கிறது எந்த மாதிரியான தப்புகள் எல்லாருமே தொடர்ச்சியா பண்ணிருக்கணும். அப்ப ஹீரோ அங்க ஒரு ராஜா மாதிரி இருந்து அவனுக்கான பெரிய பெரிய தண்டனைகளை அவனுடைய காட்ஸ் வச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு கொடுத்த பெரிய
பெரிய தண்டனைனால அவன் அழுது புலம்பிட்டு இருக்கான். என்ன விட்டுருங்க, நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், என்ன இதயத்துல சாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ வச்சு நீ பண்ணது பெரிய தப்புன்னு ஒத்துக்கினிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுத்துடுவான். ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்ப திரும்பியும் பார்த்தான். அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது சிஸ்டம் ரெண்டுமே அங்க வந்துடும். என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ ஒண்ணு இல்ல, நீ ஒரு வழியா அந்த ஒரு ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போல. ஆமா, அவ யாரு? அவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவதான் நீ உள்ள பார்த்தா அதே சிஸ்டம், என்னுடைய சிஸ்டர். அவ என்ன மாதிரி அவளும் ஒரு சிஸ்டமா இருக்கா. அக்கா என்னக்கா சொல்லிட்டு இருக்க, என்ன மாட்டி விடாத அவங்ககிட்ட. எங்க பாரு, நீ உள்ள போயிட்டு ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தல, அவனை இத்தனை நாளா வந்து சிஸ்டம்னு பேர்ல உதவி பண்ணிட்டு இருந்தவ இவ தான். இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீ கொடுக்க போறன்றதை யோசிச்சு சொல்லு. அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ துடிச்சிட்டு இருக்கா. எங்க பாரு, இவ்வளவு ஒன்னும் நான் வந்து குற்றவாளியா சொல்லல. இவ ஜஸ்ட் வந்து அவன் யூஸ் பண்ணிக்கணும். அதனால இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்ப நான் கிளம்பட்டுமா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ இதுக்கப்புறம் ஏன் கூடியே தான் இருக்கணும். உனக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்காம வேணா இருக்கலாம், ஆனா இன்னொருத்தங்க தான் அதை முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா உன பக்கம் அவளை பேரியர்ல போட்டு அடைச்சு வச்சிருவான். இப்படி பண்ணாதீங்க, என்ன கொண்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு அவ பயந்து கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி இப்போ ஃப்ரேயா கிட்ட வரேன். ஏய் ஃப்ரேயா, அவங்க இருக்க குட் பை சொல்லிட்டியா? நம்ம என்ன கிளம்பலாமா திரும்ப? ஆமா நான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இன்னும் உங்ககிட்ட முழு விஷயத்தையும் நான் சொல்லாம மறைச்சு இத்தனை பழகந்துக்கு. பரவாயில்ல, உனக்கு பெரிய லெவல் தொல்லை கொடுத்தாலும் அந்த பெரிய ஆளு அவனையே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தவ இவன் தான். இவளை நான் அடைச்சு வச்சிட்டேன். இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணி சொல்ல. அவ அழுதுனே கேட்கறா. இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அவன் என்னையே ஏமாத்தி தான் யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு அதெல்லாம் வேணாம். உன் கூட மட்டும் நான் இருந்துட்டா போதும். நீ சொல்லு என்ன சொல்றியா அதை பண்ணலாம். ஆனா நான் வெளி உலகத்தை சேர்ந்துப்பேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. உனக்கு தான் இந்த பிரச்சனை நிறைய சம்மந்தம் இருக்கிறதுனால தான் உன்கிட்ட சொல்றேன். அப்போ நானே பாத்துக்கிறேன். எங்க பாரு பொண்ணு, நீ என்னதான் தப்பு பண்ணலனாலும் அவன் தப்பு பண்றதுக்காக துணையா இருந்திருக்கேன். அதனால இதுக்கப்புறமும் உன்னை ஃப்ரீயாலாம் எங்கேயும் விட முடியாது. இதுக்கப்புறமா நீ ஏதாச்சும் ஒரு ஆள் கிட்ட போயிட்டு தப்பு பண்றன்ற பேர்ல அவங்களுக்கு உதவி பண்ணிட்டீங்கன்னா உன்னை கொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு திரும்பவும் வரும். அதனால இந்த முறை என்ன பண்ணலாம், இவளை நமக்கான அடிமையா வச்சுலாம் சொல்லிட்டு 3 பேருமே வில்லத்தனமா அவளை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாவ இதுக்கெல்லாம் நம்மளை வச்சு என்ன பண்ண தோத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய வீட்டுல இப்ப நம்ம லின்னு, அந்த கோஸ்டுக்கு உமனு, அப்புறம் நம்ம ஸ்னைப்பர் கேளு, ஏஞ்சல், இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருந்த மேஜர்ஸ் எல்லாருமே பிடிச்சி மொத்தமா பார்த்து அழிச்சிட்டாங்க. நம்ம ஸ்னைப்பர் உமன் என்ன பண்ணுவான், பெரிய பாம்லாம் செட் பண்ணி அவங்கள மொத்தமா அழிச்சலான்னு பார்ப்பான். ஆனா பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அடைச்சா நீ சுத்த வேஸ்ட், நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு கோஸ்ட் கேள் பார்த்தா அவளுடைய பங்குக்கு அங்க இருக்கிற ஒரு பெரிய அவளுடைய பெட் மான்ஸ்டர் அனுப்புவான். அது போயிட்டு உடனே அவங்களை அழிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. இதை பார்த்து ஹீரோ வெயிட் பண்ணுங்கப்பா. இதை பார்த்து எல்லாரும் செங்பேங் நீ ஒரு வழியா திரும்ப வந்துறியா, அந்த மான்ஸ்டர் அப்படின்னு நின்னுட்டோம். சே, நமக்கான சாப்பாடியே இவன் வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு அது உன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கு. இதை பார்த்தால இன்னும் உன்னொரு பக்கம் என்ன செங்பேங்க உண்மையிலே நீ தானா, என்னடா அவன் கழுத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப பார்த்தா வர வேலையில நம்ம மேஜ் பொண்ணு பார்த்த வேலை தான் அவன் கழுத்துல அப்படியே வெளிச்சம் போட்டு தெரியும். இருங்கப்பா யாரும் கோவப்படாதீங்கன்னு சொல்ல எடுத்த உடனே ஒவ்வொருத்தையும் காண்டா வர எவ்வளவு தெரியும் எப்படிலாம் பண்ணிருப்பானு நம்ம ஏஞ்சல் கடு போயிட்டு கத்திட்டு இருக்கா. அப்ப கூட அவ விடுற மாதிரி இல்ல. நம்ம ஸ்னைப்பர் பொண்ணு கிட்ட போயிட்டு பிடிக்கலாம் பார்க்க அவ பேரியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, யாரும் கிட்ட நெருங்க விடாம. இதை பார்த்து கோஸ்ட் பொண்ணு யாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க பெரிய சண்டையை நடந்துட்டு இருக்கு. ஹீரோ உங்க சண்டையெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, இதுக்கு எனக்கும் இந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அப்பதான் ஏஞ்சல் பொண்ணு நம்ம லின்னு கிட்ட கேட்பா, என்ன லின்னு இதெல்லாம் பார்த்து நீ கோவமே பண்ணலாம் அவன் மேல, என்னாச்சு உனக்கு? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் பிடிக்கும்பா, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பி இப்ப பார்த்தா அந்த மத்த விச்சஸ் எல்லாமே பிடிச்சி வச்சிருக்க இடத்துக்கு போனா ஹீரோ அவங்க மேல இருக்கிற சீலையும் வந்து பிரேக் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடுறான். அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது இவங்க ஃப்ரேயா மாதிரியே இருக்கக்கூடிய விச்சு தான், பட் இருந்தாலும் இவங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஹீரோ சீலை பிரிச்ச உடனே அப்படியே மாறிடும் வேற விதமா. அதுல ஒருத்தி பார்த்தா வித்தியாசமா இருப்பான். சோ அவ கண் முடிச்ச உடனே யார் நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அவளுக்கான மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். ஹீரோவும் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே போய் ஹேக் பண்ணுவான். என்ன மாதிரியான ஒரு ஜென்டில்மேன் நீங்க, என்னுடைய வீட்டுல வந்து இப்படி எழுப்புறீங்களே, சூப்பரான ஆள் நீங்க, சரி வாங்க நம்ம போய் தனியா பேசுவோம் அப்படின்னு நம்ம கூட்டணும் போனாலும் இதுங்கெல்லாம் உன்ன பக்கம் ஹீரோவை கவனிக்கல. எதுங்க சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு அவ கூட்டணும் வந்துருவா. ஹீரோ பார்த்தா துணி இல்லாம இருப்பான், என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் இருக்கிற இடமே பார்த்தா வித்தியாசமான இடம் மட்டும் இருக்கு, ஒரு குகைக்குள்ள இருக்கான். என்ன ஒரு காட்டுவாசி மாதிரி இங்க கூட்டணும் வந்திருக்காவ. அவ கிட்ட வந்த உடனே என்னடா இது சாஃப்டா இருக்கு. அப்பதான் ஹீரோவும் ஃப்ரீயா நிறுத்து, உங்களுக்கு சைல்டு ஃப்ரீயாவை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தா கிட்ட வந்து க்ளோஸா நடந்து ஹீரோ கிட்ட. உடனே வந்து அவ திடீர்னு ஒரு ஸ்மெல்ல வெளிப்படுத்துவான். இதனால ஹீரோ அதே இடத்துல மயங்கிடுவான். இதுக்கப்புறம் நான் உன்னை வச்சு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறேன், என்னுடைய விச் கிளான்ல ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு அப்படின்னு ஹீரோவை அவ தூக்கி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோ கண்மொழிக்க, ஆமா என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து இல்யூஷனா. ஹீரோ சிஸ்டம் கிட்ட கத்திட்டு இருக்கேன், ஏமா சிஸ்டம் இம்யூனிட்டி கொடுமா, அப்பதான் இந்த இல்யூஷன்ஸ்ல இருந்து என்னால தப்பிக்க முடியும். அப்ப பார்த்தா ஒரு சத்தமும் இருக்காது. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு வேலை கனவா இருக்குமோ, நமக்குன்னு சிஸ்டம்லாம் இருந்துச்சு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறந்து. கடைசியா நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு வச்சு என்ன ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தா. அதுக்கப்புறம் எனக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்லையே. அப்புறம் நம்ம சிஸ்டமே இப்போ டேரக்டா களத்துல இறங்கிட்டான். ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க தானே நம்ம செங்ஃபேங் இருந்தான். ஆனா இப்ப மேப்ல பார்க்கும் போது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தேடிட்டேன், அவனை நான் கண்டுபிடிக்கவே இல்லை, அவனுடைய சிக்னல் எனக்கு கிடைக்கல, அவன் எங்க காணாம போயிட்டான்னு தெரியல சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருக்கேன். அப்பதான் பார்த்தா அவளுடைய சிஸ்டர் அங்க வருவான். அக்கா பெரிய பிரச்சனை, உங்களால ஒன்னும் கண்டுபிடிக்காம போயிடுச்சுன்னா நீங்களும் கூடிய சீக்கிரமே மறைய ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் எல்லாமே மாறிடும். அதுவும் உண்மைதான் எனக்கு தெரியும், ஆனா நீ கவலைப்படாத, இந்த விச்சஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸை நேச்சுரலாவே கிட்னாப் பண்ணி
போறது அவங்களுடைய வழக்கமான விஷயம்ன்றதுனால அவங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கணும், அவனை கூடி சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் அங்க சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்க அவன் பார்த்தா இப்போ ஒரு டவுனுக்கு நடந்து வந்திருப்பான். அப்ப அவன் தும்பிட்டு இருக்கான், யாரும் நம்மள யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்கப்பா. அவனுக்கு இன்னும் அந்த சிஸ்டத்தை பத்தி நிறைய ஞாபகம் இருக்குது. என்ன இது, என் முழு பாடி ரொம்ப வீக்கான மாதிரி நான் உணர்றேன். ஆமால, அப்பதான் பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமான வலி ஏற்பட உடம்புல. இதுக்கு எல்லாத்துக்கும் அறிகுறி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன இதுக்கு முன்னாடி ஒரு டாக் சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டம் என்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்போ எனக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லாம போதும் அப்பயே என் உடம்பு வெடிச்சு செதுற ஆரம்பிக்கணும். ஒருவேளை அதுதான் இருக்குமா இது? ஆனா அந்த சிஸ்டம் ஏன் இன்னும் எனக்கு கண்டுபிடிக்கல, எனக்கு ஒன்னும் புரியலையே. ஹீரோ பயத்தோடய யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கதான் பார்த்தா திடீர்னு நம்ம ஃப்ரேயா மேஜ் வருவான். இங்கதான் இருக்கீங்க. ஏய் ஃப்ரேயா, நீங்க என்ன பண்ற? எங்களை எல்லாருமே உருவாக்குந்து எங்களுக்கான தலைமை விச்சஸா இருக்கவங்க தான். அதனால நாங்க ஒரு விச்சஸா இந்த மாதிரியான இடத்துக்குலாம் ஃப்ரீயா வந்துட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வா, இப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கனால நம்ம ஒன்னா எங்க வேணா போலாம். ஏய் என்ன பேசிட்டு இருக்க? நான் எங்கேயும் வர மாதிரி இல்ல, நான் ஒரு விஷயத்தை தேடி போயிட்டு இருக்கேன். கவலைப்படாத, சிஸ்டம் என்கிட்ட சொல்லியிருக்கு உன் சுச்சுவேஷன் இப்போ மோசமா இருக்கு, அதனால நீ என்ன கேட்டாலும் உனக்கு பண்ண நான் ரெடியா இருக்கேன். இல்ல நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ என்னடா இங்க நடக்குதுன்னு புரியாமையே போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கும்போது கால் தடிக்க ஹீரோ விழ போக இதை பார்த்து அவ கலாய்க்கிறா. என்னடா ரொம்ப வீக் ஆயிட்டே, இப்போ முன்ன மாதிரி இல்லையே நீ. ஹீரோக்கு என்னடா இங்க நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம முடிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த இடத்துலயே இந்த சீசன் 1 கதையை கம்ப்ளீட் பண்றாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய சீரிஸ் வரப்போகுது. ஆனா என்ன கொஞ்சம் டைம் டிலே ஆகும், அதனால வெயிட் பண்ணி பாருங்க, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் என்னோட பெஸ்ட் கொடுத்து முழு கதையை முழு சீசனா போட்டு முடிக்கிறேன். அடுத்த சீசன் இன்னும் ரிலீஸ் ஆகல, இன்னும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த 999 கேர்ள்ஸ் ஆர் சேசிங் மீன் சொல்லக்கூடிய இந்த அனிமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த அனிமேல இருக்கக்கூடிய கதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. இந்த அனிமே பத்தி நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.